தமிழ் மாணவர்களே, தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். வரலாற்றுக்கு முந்தைய காலங்களில் ஆதி மனித இனம் தமது வேட்டை அனுபவங்களை அவர்கள் வாழ்ந்த குகைகளில் கோட்டோவியங்களாக வரைந்துள்ளனர். வேட்டையில் கிடைக்கும் விலங்குகள், அவற்றை தரும் இயற்கை பொருள்கள், எளிதில் கிடைக்கும் உணவுகள் மனித குலத்தை சடங்குகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் இட்டு செல்கின்றது. ஆதி வேட்டை சமூகத்தில் வேட்டையாடிய மனிதன் கொக்கு இறகு சூடிக்கொண்டு, குருவி வேட்டை ஆடிக்கொண்டு, வக்காவின் மணி பூட்டிக்கொண்டு, மடவார்கண் போல் ஈட்டிக்கொண்டு, தொக்காக கச்சை இறுக்கிக் கொண்டு, துள்ளும் மீசை முறுக்கிக் கொண்டு, குற்றால குறவஞ்சியில் குறிப்பிடப்படும் சிங்கன் போன்று வாழ்ந்திருக்க வேண்டும். தொடக்க கால எழுத்திலக்கியத்திற்கு முன்னர் வழி வழியாக கர்ண பரம்பரை காதால் கேட்டு மனநலத்தின் அடிப்படையில் மனித உணர்வுகளை பின்பற்றியிருக்க வேண்டும். எழுத்தியல் முறை தோன்றிய பின்னரே பாடல்கள், கதைகள், ஆடல்கள், பழமொழிகள், விடுகதைகள், விளையாட்டுகள், மருத்துவம், சடங்குகள், நம்பிக்கைகள் என பரிணமித்து இருக்க வேண்டும். உலக இலக்கியங்கள் எழுத்திலக்கிய வளர்ச்சியில் புனைவினை கொண்டாடுவது போல் வாய்மொழி பாடல்கள் நடப்பியல்களை எடுத்து எம்புகின்றன. செவ்வியல் இலக்கியங்கள் தொடங்கி புராண இதிகாசங்கள் ஆண் என்ற ஒரு சாரர் மக்களை உயர்வென உயர்த்தி பிடிக்க புனைவு அவசியமாகின்றது. ஆனால் புனைவற்ற இயற்பண்புகள் கொண்ட நாட்டுப்புற பாடல்கள் ஆண் பெண் பேதமின்றி ஒருமையில் பொதுமை கூறுகின்றது. நாட்டுப்புற வழக்காட்டில் சிறுதுளியும் பெருமலையும் ஒன்றே என்பதை அறிய முடியும். பிறப்பு முதலாக இறப்பு வரையிலான பண்பாட்டு கூறுகளை வெளியிடும் வரலாற்று அறிக்கைகளாக இவற்றை காண முடியும். தொல்காப்பியம் குறிப்பிடும் பண்ணத்திற்கு முற்பட்ட வாய்மொழி பாடல்கள் செவ்விலக்கிய வேர்களில் உயிர்ப்புடன் இருப்பவை இப்பாடல்களின் ஜீவன்கள் ஆகும். எனவே இந்த உண்மை உயிர்ப்பை உலகறிய செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இவ்வரங்கம் நிகழ்த்தப்படுகிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம். வேங்கடம் முதல் குமரி வரை உள்ள தமிழ் பேசும் தமிழக மக்களின் வாழ்வியல் முறைகளை நாட்டுப்புற வழக்காறுகள் எடுத்துரைக்கின்றன. மாணவர்களே, நம் அலைவரிசையில் இதுவரை நாட்டுப்புற பாடல்களை கேட்டிருக்கிறோம், ஆடல்களை பார்த்திருக்கிறோம். முதல் முறையாக தமிழ் அறிஞர்கள் பேசக்கூடிய நாட்டுப்புறவியல் பற்றிய இவ்வுரையை கேட்க இருக்கின்றோம், பார்த்து ரசிக்க இருக்கின்றோம். இந்த நாட்டுப்புற அரங்கத்தின் பங்கேற்பாளர்கள் மூவருக்கும் என் மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டுப்புற கதைகள் என்ற தலைப்பில் உரையாற்றுபவர் முனைவர் இரா. காமராசு, பேராசிரியர், தலைவர், நாட்டுப்புறவியல் துறை, புலத்தலைவர், மொழிப்புலம், தஞ்சை பல்கலைக்கழகம், தஞ்சாவூர். நாட்டுப்புற இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனை என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துபவர் முனைவர் ப. மீனாட்சி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, SFR மகளிர் கல்லூரி, சிவகாசி. நாட்டுப்புற தாலாட்டு பாடல்கள் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துபவர் முனைவர் இரா. ராமகுமார், உதவி பேராசிரியர், விவேகானந்தர் கல்லூரி, அகஸ்தீஸ்வரம், கன்னியாகுமரி மாவட்டம். இவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகத்தமிழ் மாணவர்களே, நிச்சயம் இந்த அரங்கம் உங்களுக்கானது. மாணவர்களே, தமிழ் உறவுகளே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, பயனர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகத்தமிழ் மாணவர்களே, வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை காணுங்கள். நம் மண்ணையும் மக்களையும் நேசிப்போம், போற்றுவோம், தமிழால் இணைவோம். நான் உங்கள் முனைவர் சே. அஜித்தா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாடல்கள் ஓர் கோடி, எதுவும் புதிதில்லை. ராகங்கள் கோடி கோடி, எதுவும் புதிதில்லை. என்றாலும் நாட்டுப்புற பாடல்களும் அது பாடுகின்ற முறையும் இசையும் சுமந்து வருகின்ற பொருளும் ஆரம்ப காலகட்டத்தில்
அனைவருக்கும் வியப்பாகவும் அவர் தம் எண்ண ஓட்டத்திற்கும் ஒத்தும் இருந்தது என்றால் அது மிகையாகாது. வாயில் பிறந்து செவிகளில் நிறைந்து உள்ளத்தில் பதிவு பெறும் இப்பாடல்கள் இனியவை, எளியவை, எழுதப்படாதவை, எவரால் பாடப்பெற்றவை என உறுதியாக அறுதியிட்டு சொல்ல முடியாத பெருமையினை கொண்டவை. என்றாலும் இலக்கிய பாடல்களை போன்று எதுகை மோனை, இயைபு, இரட்டை கிளவி என்ற யாப்பிலக்கண கட்டுப்பாட்டு கோப்பையில் அமைந்துள்ளது. முனைவர் சு. சக்திவேல் அவர்கள் நாட்டுப்புற பாடல்கள் அவை பாடப்படும் சூழல்கள், நிகழ்வுகளின் தன்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு 8ஆக பிரித்து வகைப்படுத்தியுள்ளார். தாலாட்டு பாடல்கள், குழந்தை பாடல்கள், காதல் பாடல்கள், தொழில் பாடல்கள், கொண்டாட்ட பாடல்கள், அகப்பாடல்கள், புறப்பாடல்கள், பக்தி பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள், பன்மலர் பாடல்கள் எனப்படும். முதலாவதாக தாலாட்டு பாடல். ஆராரோ ஆரிராரோ ஆரிராரோ ஆராரோ, யாரடிச்சு நீ அழுற கண்மணியே கண்ணுறங்கு, கண்ணே அடிச்சாரா கற்பகத்தை தொட்டாரா, தொட்டாரை சொல்லி அழு தோல்விலங்கு பொட்டு வைப்போம், அடிச்சாரை சொல்லி அழு அக்கினங்கள் செய்து வைப்போம், மாமன் அடிச்சானோ மல்லிப்பூ செண்டாலே, அண்ணன் அடித்தானோ ஆவரங்க கொம்பாலே, பாட்டி அடித்தாலோ பால்வாடியும் கொம்பாலே, ஆராரோ ஆரிராரோ ஆரிராரோ ஆராரோ, ஆரடிச்சு நீ அழுற கண்மணியே கண்ணுறங்கு. இத்தகை பெருமை மிக்க நாட்டுப்புற பாடல்களை ஆவணப்படுத்தி இளைய தலைமுறைகளுக்கு நாம் கொண்டு செல்வதே நாட்டுப்புற பாடல் கலைஞர்களுக்கு நாம் செய்யும் நன்றியாக அமையும் என நாட்டுப்புற பாடல்களை பற்றி நம் முன்னே உரையாட வந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பாக அனைவரையும் இந்த நாட்டுப்புற பாடல் அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொலிக்குள் செல்லலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அமிழ்தினி. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். இது வேல் மற்றும் உயராய்வு அலைவரிசையின் சிறப்பு காணொலி தொகுப்பு. கதை என்றால் யாருக்கு தான் பிடிக்காது? 6லிருந்து 60 வயது வரையுள்ள அத்தனை பேரும் வெறுக்காத ஒன்றும் கதைதான், விரும்பி கேட்பதும் கதைதான். ஆனால் இது எப்படிப்பட்ட கதை? பாரெங்கும் மனம் பரப்பி தெவிட்டாத இன்பமாய் தேமுதுர சுவையாய் இன்னிசை விருந்தளிக்கும் நாட்டுப்புற கதைகள். அதை பாங்குடனே நம்மிடையே பகிர வருகிறார் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் நாட்டுப்புறவியல் துறையின் துறை தலைவர் ஐயா இரா காமராசு அவர்கள். 211க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ள இவர் கணவனானா போதும், ஞா போல் வளை என்ற கவிதை தொகுப்புகளையும், மகளுக்கு சொல்ல என்ற சிறுகதை தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ளார். பாடநூல்கள், பொது நூல்கள், தொகுப்பு நூல்கள், குறுநூல்கள் என பல்வேறு வகையான நூல்களை வெளியிட்டுள்ளார். பல்வேறு பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டக்குழு உறுப்பினராக உள்ள ஐயா இரா காமராசு அவர்கள் இதுவரை பிரான்ஸ், ஜெர்மனி, மலேசியா, மொரீஷியஸ், மியான்மர், தாய்லாந்து, சிங்கப்பூர், தென் அமெரிக்கா போன்ற அயல் நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார். பிரபல வானொலியான அகில இந்திய வானொலி, பொதிகை, ஜெயா, மக்கள் போன்ற பிரபல தொலைக்காட்சிகளுக்கு தன்னுடைய ஊடக வழி பங்களிப்பை அளித்துள்ள ஐயா காமராசு அவர்கள் குரல் நெறி செம்மல் விருது, சிறந்த பேராசிரியர் விருது, ஜேசிஸ் செம்மைப்பணி விருது, படைப்பிலக்கிய விருது என பல விருதுகள் பெற்றுள்ளார். ஐயா இரா காமராசு அவர்களின் நாட்டுப்புற கதைகளை கேட்டு மகிழ்வோம், வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். உயராய்வு மற்றும் வேல் அறக்கட்டளை சார்பில் இந்த நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திருவாரூர் திருவிக கலைக்கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர்
சே. அஜிதா அவர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இதுபோன்ற கலை, இலக்கியம், சமூகம் சார்ந்த பொழிவுகளை இந்த அரங்கில் நிகழ்த்தி தொடர்ச்சியாக அதனை மக்களிடம் எடுத்துச் செல்கிற அந்த பணிக்காக அவர்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நாட்டுப்புற கதைகள் என்பது குறித்து ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். கதை சொல்லி கதை கேட்டு வாழ்ந்த சமூகம் நம்முடையது. கதை மனித குலத்தின் ஆதி கலை. ஆதி மனிதன் காட்டில் வேட்டையாடு சென்று திரும்பியவுடன் தன் அனுபவங்களை தன் கூட்டத்தினரிடம் பகிர்ந்து கொள்வதில் தொடங்கியது இந்த கதைக்கான அடித்தளம் என்பதை வரலாறுகளில் சொல்கிறார்கள். கதைகள், அதுவும் குறிப்பாக இந்த நாட்டுப்புற கதைகள் நம் மக்களின் படைப்புகள். அவர்களது கற்பனை, நியாய உணர்வு, அறிவு நுணுக்கம், மரபு அறிவாற்றல் இவற்றின் வெளிப்பாடுதான் இந்த கதைகள். இவை அதீதமான கற்பனையின் விளைச்சல் என்று சொல்லலாம். மனிதன் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொள்வதற்கு முன்னால் தன் உணர்வுகளை கலைநயத்துடன் வெளிப்படுத்தி வாய்மொழியாக பலரின் நாவுகளிலும் பயின்று நிலைக்கச் செய்தவைதான் இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள். எனவேதான் ஏடேறிய இலக்கியங்களுக்கு முன்னால் ஏடேறாத இலக்கியங்களாக இவற்றை நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இதில் சொல்கிறவனின் நாக்கு, கேட்கிறவனின் காது ஆகிய இரண்டு ஊடகங்கள் செயல்படுகின்றன. இந்த நாட்டார் இலக்கியங்களுக்கு பொதுவான சில வரையறைகள் இருக்கின்றன. இவைகளுக்கென்று ஆசிரியர்கள் கிடையாது. இன்றைக்கு ஒரு கதை வருகிறது அல்லது ஒரு நாவல் வெளிவருகிறது என்று சொன்னால் அதற்கு ஆசிரியர், உரிமையாளர், படைப்பவர் என்பவர் ஒருவர் இருப்பார். அவருடைய பெயரில்தான் அந்த கதையோ அந்த நாவலோ அந்த நூலோ வெளிவரும். அதற்கென்று ஒரு விலை உண்டு. அந்த விலை மதிப்பு என்பது அந்த காப்பி ரைட் உரிமை, அந்த காப்புரிமை அந்த உருவாக்கிய ஆசிரியருக்கு உண்டு. ஆனால் நாட்டுப்புற இலக்கியங்களுக்கு இந்த காப்புரிமை போன்ற சங்கதிகள் எல்லாம் கிடையாது. எங்கோ ஒருவர் ஓரிடத்தில் சொல்கிற ஒரு கதை அது பல இடங்களிலும் பரவி நிற்கும். இடத்திற்கு இடம் தன்னை மாற்றி தகவமைத்துக் கொள்ளும். இதுதான் நாட்டுப்புற இலக்கியங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிற பொது வரையறை. ஆசிரியர் கிடையாது, தானாக பரவும், சூழலுக்கு ஏற்பவும் இடத்திற்கு ஏற்பவும் மாறுபடும் தன்மை உடையது என்பவைகளெல்லாம் இந்த நாட்டுப்புற இலக்கியங்களினுடைய பொது தன்மை கூறுகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்டுப்புற கதைகள் மக்கள் வாழ்வினுடைய கண்ணாடிகள், வரலாற்று துளிகள் என்று நாம் சொல்ல முடியும். வரலாற்றுக்கு எப்படி கல்வெட்டுகள் அடிப்படை ஆதாரங்களாக அமைகின்றனவோ அதுபோல இந்த கதைகள் வாய்மொழி வரலாற்றுக்கு சொல்வெட்டுகளாக அமைகின்றன என்பதை பார்க்கிறோம். அடிப்படைகளாக அமைகின்றன என்பதை பார்க்கிறோம். தனி மனித வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கும் சமூக வாழ்க்கைக்குமான எடுகோலினை இந்த கதைகள் வழங்குகின்றன. அந்தந்த காலத்தில் வழங்கக்கூடிய இந்த கதைகள் என்பவைகள் அந்தந்த காலத்தினுடைய கண்ணாடியாக அந்த மனிதர்களினுடைய வாழ்க்கை பிரதிபலிப்புகளாக அமைகின்றன என்பதை நாம் உய்த்துணர முடியும். எனவேதான் நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மாபெரும் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன், அவர் நாட்டுப்புற இலக்கியங்களை நிறைய படைத்தவர், நாட்டுப்புற இலக்கியங்களை தொகுத்து வெளியிட்டவர், அதிலே ஆய்வு செய்தவர், மக்கள் சார்ந்த வெகுஜன நாட்டுப்புறவியலின் முன்னோடி என்று கீரா அவர்களை நாம் சொல்ல முடியும். அவர்கள் சொல்கிறார், ஜனங்களிடம் கதைகள் சென்று சென்று திரும்பும் போதெல்லாம் அதற்கு புதுசாக சிறகுகள் முளைக்கின்றன.
ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கதை படைக்கிற ஒரு மனுஷ பயல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று கீரா அவர்கள் சொல்வார்கள். அப்படித்தான் எல்லா இடங்களிலும் கதைகள் மிகிழ்கின்றன, இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகமே ஒரு நாடக மேடை என்று சொல்வார்கள். அதுபோல கதை மேடை என்று சொல்லலாம். உலகமே கதைகளால் ஆனவைதான். அதிலும் இந்தியா கதைகளின் சொர்க்க பூமி என்று சொல்லலாம். இங்கேதான் இதிகாசங்கள் பல இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். உலகத்தினுடைய ஈசாப் கதைகளாகட்டும், அரபு கதைகளாகட்டும், இவைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது நம்முடைய பஞ்சதந்திர கதைகள் தான். தாத்தா பாட்டிகள் சொல்லி வைத்த அந்த கதைகளினுடைய நீட்சி தான் இன்றைய நவீன இலக்கியங்களிலே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாட்டுப்புற கதைகளை பல வகைகளாகவும் சொல்வதை நாம் பார்க்க முடியும். மனித கதைகள், மிருக கதைகள், தெய்வ கதைகள், மாந்திரீக கதைகள் என்றெல்லாம் ஆய்வாளர்கள் அதனை வகைப்படுத்துவார்கள். மனிதர்கள் பாத்திரங்களாக இருந்தால் அது மனித கதைகள் என்றும், அம்மிருகங்களும் பறவைகளும் பாத்திரங்களாக கதாபாத்திரங்களாக வந்தால் அது மிருகக் கதைகள் என்றும், தெய்வங்கள் கதாபாத்திரங்களாக வந்து மனிதர்களுக்கு நல்ல நீதிகளை புகட்டினால் அது தெய்வக் கதைகள் என்றும், மந்திரம் தந்திரம் போன்ற இந்த உலகத்தில் இல்லாத நடக்காத விஷயங்களை கற்பனை கட்டி சொல்லுகிற போது அதனை மந்திர கதைகள் அல்லது மாந்திரிக கதைகள் என்றும் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, இந்த கதைகள் வெறும் பொழுதுபோக்கு அல்ல, ரசனைக்காக அல்ல, பாலியல் விஷயங்களை அல்லது நகைச்சுவை விஷயங்களை சொல்லக்கூடியன அல்ல. இந்த கதைகளுக்குள் ஒரு சமூகத்தினுடைய உயிர்ப்பு அடங்கியிருக்கிறது. எல்லல், பகடி, நையாண்டி, குறியீடு, எதிர்ப்புணர்வு போன்ற பலவும் இந்த கதைகளுக்குள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு வகையில் மனிதர்கள் தங்களுடைய மனச்சுமையை இறக்கி வைக்கிற வடிகாலாக இந்த நாட்டுப்புற கதைகள் இருக்கின்றன. தங்களால் நேரடியாக எதிர்ப்புணர்வை காட்ட முடியாது. அது அரசாக இருக்கட்டும், அல்லது ஒரு பண்ணையாராக இருக்கட்டும், அல்லது ஒரு முதலாளியாக இருக்கட்டும், அவர்களுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு குரலை இந்த கதைகள் வாயிலாக எளிய மக்கள் மிக எளிமையாக சொல்லிச் செல்வதை நாம் பார்க்க முடியும். எனவே நிறுவன எதிர்ப்புத்தன்மை கொண்ட நம்முடைய மக்களினுடைய வாழ்வாதாரங்களினுடைய அவசியத்தை உறக்கச் சொல்கிற வகையிலே பல கதைகள் அமைகின்றன என்பதையும் நாம் பார்க்க முடியும். நிறைய இதில் நாம் பார்க்கலாம். நம்முடைய நடைமுறையில், நம்முடைய ஊர்ப்புறங்களில் நம்முடைய மக்கள் இந்த கதை பற்றி நிறைய கதைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். கதை சொல்வது நம்முடைய மரபில் இருக்கிறது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறப்ப கதை விடுறான் பாரு என்று சொல்லுவோம். கதை விடுவது என்பது வேறு. சில இடங்களிலே கதை கட்டுவது நடக்கும். ஒரு 4 பெண்கள் 5 பெண்கள் குழுமி விட்டால் அங்கே ஊர்ப்புறங்களிலே அங்கே கதை கட்டு மிக ஜோராக நடைபெறும் என்பதை நாம் அறிவோம். அதே போல கதை அளக்கிறது என்று உண்டு. எல்லாமே கதைதான். ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு நரி, அத்தோட கதை சரி என்று சொல்கிற நம்முடைய ஊர்ப்புறத்தினுடைய ஏராளம் விஷயங்கள் நாட்டுப்புற கதைகளில் இருக்கிறது. நண்பர்களே, இந்த கதைகளை இந்த சமூகம் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி பார்க்கிறது என்பதை நான் எளிமையாக நாம் புரிந்து கொள்ள இயலும். உங்களுக்கெல்லாம் தெரியும், நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வருகிற கதை. பாட்டி வடை சுடுவார். மரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு வீட்டிலிருந்து வடைக்கு தேவையான அந்த மாவை அரைச்சிட்டு வந்து எண்ணெய் சட்டியை வச்சு வடை சுட்டு கொண்டிருப்பார். இந்த காட்சி தத்துருவமாக மரத்துக்கு கீழே வடை சுடுறதை காட்டப்படும். அங்கே வந்து பார்த்தா மரத்துக்கு மேலே ஒரு காகம் வந்து அமரும். காகம் என்ன சொல்லும்? பாட்டிக்கிட்ட பாட்டியினுடைய வடையை தெரியாம தூக்கிட்டு ஓடிடும். அந்த இடத்துல ஒரு நெறி வரும். மரத்து மேலே காகம் வடையோட உட்கார்ந்துருக்கு, நரி கீழே நிற்குது. என்ன இந்த காட்சியில நரி என்ன சொல்லணும்னா, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடே அப்படின்னு சொல்லும். உடனே காக்கா என்ன பண்ணணும்னா, காக்கான்னு வாயை திறக்கிறப்போ வடை கீழே விழுந்துரும், நரி தூக்கிட்டு ஓடி. இதுக்கு என்ன தலைப்பு கொடுப்போம்? புத்திசாலி நரி ஏமாந்த காகம் என்று ஒரு காலத்தில் சொன்னார்.
பின்னால இந்த கதை கொஞ்சம் மாற்றப்பட்டு சொல்லப்படும். என்ன, அதே வயதான பாட்டி, அதே வடை சுடுற இடம், காகம் தூக்கிட்டு போயிடும், அதே நரி வரும், காகத்தை பார்க்கும், நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப நேர்த்தியா இருக்க, நீ நல்லா பாடுவேன்னு சொன்னாங்க, ஒரு பாட்டு பாடம் காக்கான்னு சொல்லும். காகம் என்ன பண்ணும், வடையை எடுத்து காலில் வச்சுக்கிட்டு கா 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 என்று குதூகலமாக பாடும். நரி ஏமாந்து போகும். இது ஒரு கதை, இது ஒரு டெக்ஸ்ட், இது ஒரு பிறகு. இப்ப இதுக்கு என்ன தலைப்பு வச்சாங்க? புத்திசாலி காகம், ஏமாந்த நரி என்று சொன்னாங்க. நண்பர்களே, இந்த 2 காலகட்டத்தில் 2 கதை, ஒரே தன்மை கொண்ட 2 கதைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது 2ஐயும் தாண்டிய ஒரு சங்கதி இருக்கிறது நண்பர்களே. அதில் யார் புத்திசாலி, யார் ஏமாந்தது என்றால் 2 கதைகளிலுமே ஏமாற்றப்பட்டது அந்த ஏழை வயதான பாட்டி என்கிற ஒரு பிரதியும் இருக்கு, ஒரு சங்கதியும் இருக்கு. அந்த பாட்டி தன்னுடைய உழைப்பை போட்டு, தன்னுடைய முதலை போட்டு காகத்திடம் ஏமாந்து போகிறாள், காகத்தின் வழியாக நரியிடமும் ஏமாந்து போகிறாள் என்கிற செய்தி நமக்கு முக்கியமானது. இப்படித்தான் நாட்டிலே பல காக்கைகளும் பல நெறிகளும் உழைக்கிற ஏழை எளிய மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை இந்த கதைகளின் வாயிலாகவும் நாம் பேச வேண்டியிருக்கிறது. எனவேதான் இந்த கதைகளை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு சங்கதியை நான் இந்த இடத்தில் சொல்ல விளைகிறேன். இன்னொரு கதை, கடல் அலைகளை எண்ணுபவன் என்று அதற்கு பேர். ஒன்றும் இல்லை, ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருக்கிறான். அவன் கொஞ்சம் சோம்பேறி கூட, ஆனா அவனுக்கு ஒரு 20 வயது ஆகிட்டு விடுகிறது. ஊர்ல எல்லாத்தையும் போய் வேலை கேட்கறான். எனக்கு ஒரு வேலை கொடுங்க. பார்க்குறவங்களாம் ஏன்ப்பா சோம்பேறியா இருக்க, ஒரு வேலைக்கு போகக்கூடாதா? அவன் கொஞ்சம் பள்ளிக்கூடமெல்லாம் போய் கொஞ்சம் படித்தவன்னு வச்சுங்க. உடனே கேட்குறான், ஏன் நீ ஒரு வேலைக்கு போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். இவன் போய் எல்லாத்தையும் ஊரில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் எனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணுங்க, ஏற்பாடு. ஊரில் உள்ள அந்த ஊர் தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எப்பா நம்ம ஊர்லேயே தான் வேலை இல்லையே, நம்ம ஊரில் நிறைய பேர் படிச்சுட்டெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, இங்கே வந்து வேலை கேட்டு என்ன ஆகும் போது, ராஜாவிட்ட போய் நீ உன்னுடைய கோரிக்கையை சொல், நிச்சயமாக ராஜா உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுப்பார் அப்படின்னு சொல்ல. உடனே இவன் கிளம்பி ராஜாவை பார்க்க போகிறான். நம்ம ஊரில் ஒரு கவுன்சிலரை பார்க்குறதே ரொம்ப சிரமம், ராஜாவை பார்க்கறது எவ்வளவு கஷ்டம். போய் ராஜாவை தவம் இருந்து ஒரு நேரத்தில் பார்த்துடலாம். பார்த்தோன்னே ராஜாவுக்கு சொல்கிறான். ராஜா கேட்குற, என்னப்பா என்ன செய்ய? ஐயா, நான் இப்படியாப்பட்டேங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு. சரி, நீ என்ன படிச்ச? எனக்கு 1, 2, 100 வரைக்கும் எழுத படிக்க தெரியும். பார்க்காம சொல்லுவேன், பார்க்காம எழுதுவேன். 1, 2, 100 வரைக்கும் எனக்கு தெரியும், அவ்வளவு நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ராஜா சிரிச்சுக்கிட்ட சரின்ட்டு அமைச்சர்கிட்ட வழிகாட்டி அமைக்க. அமைச்சர் கேட்க, அமைச்சர்கிட்டையும் மறுபடியும், சரிப்பா உனக்கு ஒரு வேலை போட்டுட்டேன், எவ்வளவு சம்பளம் வேணும் அப்படின்னு அமைச்சர். எனக்கு சம்பளம்லாம் வேண்டாங்க ஐயா, எனக்கு ஒரு வேலை அரசாங்கம் போட்டு கொடுக்கணும், அதுதான் என்னுடைய தேவை. அந்த வேலையை மட்டும் ஒரு அரசாணையாக கொடுத்து, இப்போ நம்ம ஜீவோன்னு கேட்குறோம்ல, அது மாதிரி ஒரு உத்தரவா கொடுங்க. அந்த காலத்திலெல்லாம் ஒரு பட்டயத்தில் அடித்து இன்னார் மகன் இன்னாருக்கு, ராஜாவினுடைய பட்டம் ஸ்ரீ இன்னார் மகன் இன்னாரான இந்த ராஜா இந்த ஆண்டில் இப்படியாப்பட்ட ஒரு ஆணையை வழங்குகிறார் என்று அச்சடித்து கொடுப்பார். கல்வெட்டில் அடித்து கொடுக்கறது மாதிரி பட்டயத்தில் அடித்து கொடுப்பாங்க. அப்போ இவங்க கேட்குறான், அது மாதிரி ஒரு ஆணை மட்டும் கொடுங்க, எனக்கு சம்பளம்லாம் வேண்டாம், நான் இந்த நாட்டுக்காக உழைக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலை இல்லாத போயின்னு பல பேர் சொல்கிறாங்க, அதை மாற்றணும்னு நினைக்கிறேன், அதனால் ஒரு வேலை மட்டும் கொடுங்க ராஜா, நான் பார்த்துக்கிறேன். ஆணை மட்டும் கொடுங்க, நான் வேலையை பார்த்துக்கிறேன். சரி அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அமைச்சர் சொல்கிறார் மன்னர்கிட்ட, இவருக்கு ஒரு பொருத்தமான வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வர சொல்கிறாங்க. மறுநாள் போகிறான். மன்னர் சொல்கிறார், நீ நம்ம ஊரில் இருக்க கடற்கரைக்கு போய் அங்கே உட்காந்து கடல் அலைகளை எல்லாம் எண்ணுகிற வேலையை செய், இதுதான் உனக்கு அரசாங்கம் கொடுக்குற அரசன் கொடுக்குற வேலை என்று சொல்கிறார்.
உடனே ரொம்ப மகிழ்ச்சி ராஜா, எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி, எனக்கு எந்த ஊதியமும் வேண்டாம், ஆனால் இதை ஒரு அரசாணையாக கொடுங்க எனக்கு. உடனே இந்த ஊரில் வசிக்கிற இன்னார் மகன் இன்னாருக்கு நாளை காலை இந்த மணித்தியாலத்திலிருந்து இந்த கடல் அலைகளை எண்ணுகிற பொறுப்பை அரசன் வழங்குகிறார் என்று ஒரு ஆணை அச்சிட்டு கையில் கொடுக்குறான். உடனே நம்மால் போகிறான். போய் மறுநாள் போய் பார்த்தா அங்கே மக்கள் ஒரே ஜேன்னு நிற்கிறாங்க. அங்கே உள்ள மக்கள்லாம் யார்? அன்றாடம் காட்சிகள். காலையில் கடலுக்குள்ளே இறங்கி அந்த கடலில் போய் மீன் பிடிச்சி அந்த மீனை கொண்டாந்து விற்றுட்டு தான் அந்த மக்களினுடைய வாழ்க்கைப்பாடு அன்றைக்கு நடைபெறும். அப்போ அந்த கடலில் இறங்கினாதான் அடுப்பு பற்ற வைக்க முடியும். அப்படியான சூழலில் இருக்கிற மக்கள். நம்மால் போய் உடனே ஒரு தண்டராப்பட்டம் முரசறைகிறான், இந்த கடலுக்குள் யாரும் இனி இறங்கக்கூடாது, இந்த கடலில் இருக்கிற அலைகளை எல்லாம் எண்ணுகிற பொறுப்பை எனக்கு அரசர் வழங்கியிருக்கிறார், எனவே யார் கடலுக்குள்ள இறங்கக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாது. எல்லாருக்கும் அதிர்ச்சியாகும். அவங்கவுங்க அன்னைக்கு காலையிலே விடிய காலையில் வெள்ளி முளைச்சோன்னே கிளம்பி தங்களுடைய வலைகளை எடுத்துக்கிட்டு கட்டுமரங்களை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போய் மீன்களை பிடித்து கொண்டு வர வேண்டிய அந்த மக்கள் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. என்னடா இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதே, நான் எப்படி இதிலிருந்து மீள்வது என்று யோசிக்கிறார். அவனிடம் சொல்கிறார், அரசன்கிட்ட போய் முறையிடலாம் என்று சிலர் சொல்கிறார். அரசன்கிட்ட போய் சொன்னோம்னா அரசன் இதை எப்படி எடுத்துக்குவான்? சில இடங்களில் போய் நான் போட்டது தான், நான் சொன்னது தான் சட்டம் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று அச்சப்படுகிறார். சரி, சாட்சிக்காரன் காலில் விழுவுறதுக்கு சண்டைக்காரன் காலில் விழுவுறதே மேல் என்று சொல்லி அந்த இளைஞனையே போய் எல்லோரும் சந்திக்கிறார்கள். தம்பி நாங்களெல்லாம் இந்த ஊரில் வாழ்கிறவர்கள் இந்த கடலுக்குள் இறங்கி இங்கே இருக்கிற மீன்களை பிடித்து அதை விற்று அதை சமைத்து சாப்பிட்டு அதில் உயிர் வாழக்கூடிய ஜீவன்கள், நீங்கள் இப்படி சொன்னால் நான் என்ன செய்வேன்? உடனே அந்த இளைஞன் சொல்கிறான், நீங்க சொல்வது சரிதான், ஆனால் எனக்கு ராஜா இப்படி ஒரு ஆணை வழங்கியிருக்கிறார், நான் இதை செய்யாவிட்டால் என்னை அழித்து விடுவார், என்னை அகற்றி விடுவார், எனக்கு தண்டனை கொடுத்து விடுவார், எனவே நான் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன். மறுபடியும் எல்லாரும் பேசுகிறார். அப்பொழுது சரி, நாம் ஒரு முடிவுக்கு வருவோம் என்று அந்த இளைஞன் சொல்கிறான், இனி நீங்கள் யாராவது இந்த கடலுக்குள் இறங்கி மீன் பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னிடம் வந்து உங்களுடைய பெயர்களை சொல்லி ஒரு டோக்கன் வாங்கிட்டு போங்க. அதுக்கு கொஞ்சம் நீங்க பணம் கொடுக்கணும், பணம் கொடுத்துட்டு கட்டணம் செலுத்தி விட்டு டோக்கன் பெற்றுக்கொண்டு கடலுக்குள் இறங்குங்கள், நான் பார்த்து கொள்கிறேன். ராஜா கேட்டா நான் கடல் அலைகளை எண்ணி நான் அவருக்கு கணக்கு சொல்லிக்கிறேன், நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அது மாதிரி ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்று சொல்றேன். யோசித்து பார்க்கிறார்கள் மக்களும், வேற வழி இல்லை, இவனை விட்டா வேற எதுவும் செய்ய முடியாது, அதே போல இந்த கடலை விட்டாலும் நமக்கு வேறு எதுவும் நாதி இல்லை, எனவே அவனோடு ஒரு சமரசம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி, சரி இனிமே நாங்க யாரெல்லாம் கடலுக்கு போறோமோ உங்கள்கிட்ட வந்து பேரை சொல்லிட்டு உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தருகிற அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு நாங்கள் கடலில் இறங்குகிறோம் என்று ஒரு ஒப்பந்தத்துக்கு வருகிறார்கள். அதே போல ஒரு நடைமுறை வந்து விடுகிறது. கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 5-6 மாதங்கள் கழித்து ஒரு நாள் ராஜா நகர்வலம் வருகிறார். அப்போது அமைச்சரிடம் சொல்றார், நாம ஒரு இந்த கடல் அலைன்றதுக்கு ஒரு பையனுக்கு வேலை கொடுத்தோமே, அவன் எப்படி இருக்கான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்தா நம்மால் நிறைய சம்பாதிச்சு பெரிய மாட மாளிகைகள் எல்லாம் கட்டி கொண்டு மிக வசதியாக வாழ்கிறான். இதை பார்த்து சந்தோஷப்பட்ட மன்னன் அவனை கூப்பிட்டு பாராட்டி, இவ்வளவு நுட்பமான இவ்வளவு திறமையான ஒரு ஆளாக நீ இருக்கிறாயே என்று பாராட்டி, என் மகளை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மகளையே அவனுக்கு திருமணம் செய்து மருமகனாக்கி கொண்டு அவனை அந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக ஆக்கிறார்.
இது ஒரு கதை நண்பர்களே. இது கதை வேடிக்கையாக இருக்கலாம், வினோதமாக இருக்கலாம், நகைச்சுவையாக இருக்கலாம். ஆனால் ஒரு குடிமை சமூகத்தில் எல்லோருக்கும் பொதுவாக இருந்த ஒரு இடம், எல்லோருக்கும் பொதுவாக இருந்த ஒரு நிலை எப்படி ஒரு குறிப்பிட்ட பேருக்கு சொந்தமாக மாறுகிறது, எப்படி உடைமை உருவாக்கம் உருவாகிறது, எப்படி அரசு அதிகாரம் நுழைகிறது, எப்படி வரி போன்றவை வருகின்றன. இன்றைக்கு ஒரு காலத்தில் நாம் பாட்டுக்கு நம்முடைய சாலைகளில் வண்டியில போனோம், நடந்து போனோம், கார்ல போனோம், எல்லாம் எப்படி வேணுமானும் போய் கொண்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு திடீரென்று பார்த்தால் சுங்கச்சாவடிகள் வழிமறித்துக் கொண்டிருக்கின்றன. நீ கட்டணம் செலுத்தினாதான் நீ போகலாம், இல்லாட்டி போக முடியாது. டோல்கேட் என்று சொல்கிற சுங்கச்சாவடிகள் வந்துவிட்டன. அதே போல பல வரிகள், ஜிஎஸ்டி, அந்த ஜிஎஸ்டி, ஒரே நாடு ஒரே வரி என்றெல்லாம் சொல்கிறார். அப்போ ஒரு குடிமை சமூகத்துக்குள்ளாக ஒரு அரசு அதிகாரம் எப்படி செயல்படுகிறது, நிர்வாக நடைமுறைகள் எப்படி வருகின்றன, வரி போன்றவைகள் எல்லாம் எப்படி மக்களுக்கு எதிரான விஷயங்களாக ஆகின்றன என்பதை மிக நுட்பமாக பேசுகிற ஒரு எளிமையான கதை இதில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நண்பர்களே, இந்த நாட்டுப்புற கதைகள் நிறைய வேடிக்கை கதைகள் இருக்கின்றன, நிறைய சின்ன சின்ன செய்திகளை சொல்லக்கூடிய கதைகள். ஒன்றே ஒன்றை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊர்ப்புறங்களிலே எல்லாம் இந்த புரோகிதர்களினுடைய செல்வாக்கு அதிகமாக இருந்தது. பாரதி கூட சொல்லுவான், செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்திடலாம் என்றே பித்த மணியர் சொல்வார், சொல்லும் சாத்திரம் பேயுரையாம் என்று ஊதடா சங்கம் என்று சொல்லுவார். செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் போகலாம். வாழ்றதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, வாழ்றப்படுற கஷ்டங்களை பற்றி கவலை இல்லை. அப்படி இந்த புரோகிதர்கள் என்ன பண்ணுவாருன்னா திதி கொடுக்குறது. ஏழை எளிய மக்கள்கிட்ட வீட்டில் திதி கொடுக்கணும் அப்படிம்பாங்க. இறந்தவர்களுடைய நீத்தார் நினைவு நாள் என்று சொல்லுவோம். ஆண்டுக்கு ஒரு முறை தவசம் கொடுக்கறதுன்னு சொல்லுவோம், திதி கொடுக்கிறது. அதை பல இடங்கள்ல ரொம்ப வலியுறுத்தி வாங்கக்கூடியவர்கள்லாம் இருந்தார்கள். ஏன்னா நிறைய வசதி படைத்தவர்கள் நிறைய அள்ளி கொடுப்பார்கள், தானியங்களை கொடுப்பார்கள், பணத்தை கொடுப்பார்கள், பொருள்களை கொடுப்பார்கள். இப்படி நிறைய வாங்கி வாங்கி பழக்கப்பட்ட புரோகிதர்கள் எல்லா மக்களையும் நீங்கள் திதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்படி ஒரு ஒரு ஏழை விவசாயிட்ட வலியுறுத்தி அவனால எதுவுமே முடியல. இந்த திதியில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த புரோகிதர் ஒரு நாள் அந்த சாலை வழியாக வருகிறார். இந்த விவசாயி என்ன பண்றான்னா, அந்த குழாயிலிருந்து தண்ணீர் வருது, பம்பு செட்ல இருந்து தண்ணி இறைக்கிறான். அதை மோண்டு ரோட்ல ஊத்திட்டு, நல்ல கெட்டி சாலையாக இருக்கிற கெட்டி சாலையில தண்ணியை மோண்டு வாரி இறைச்சு. அப்ப அந்த புரோகிதர்னு கேட்பார், என்னடா இப்படி இந்த ரோட்ல தண்ணியை மோண்டு ஊத்துற, வயல்ல நானும் பாயலாம் அல்லது தோட்டத்துக்கு பாய்ச்சலாம், இந்த தண்ணியை ஏண்டா இங்க கொண்டாந்து விட்டு. அப்ப அந்த புரோகிதரை பார்த்து அந்த விவசாயி சொல்றான், ஐயா ஐயா, நான் அமெரிக்காவில் கொஞ்சம் நிலம் வாங்கியிருக்கேன், அங்க தென்னந்தோப்பு இருக்கு, இந்த ரோட்ல தண்ணியை மோண்டு ஊத்துனா அமெரிக்காவுக்கு போயிடும் யா, அதுக்காக தண்ணியை மோண்டு ஊத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த புரோகிதர் சொல்றாரு, இளைய முட்டாப்பையில, இங்க இருக்கிற இந்த கட்டி தட்டி போன ரோட்ல நீ தண்ணியை ஊத்துறது எப்படி அமெரிக்காவில் இருக்கிற தென்னந்தோப்புக்கு பாயும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவன் சொல்றான், ஐயா, எங்க அப்பா செத்து போன அப்பா மேலோகத்தில் இருக்கிறவருக்கு நீங்க இங்க திதி கொடுத்து எங்கள்கிட்ட திதி வாங்கி இங்க இருந்து பொருள்கள் எல்லாம் மேல அனுப்பினப்பா மேலோகத்துக்கு, அது மாதிரி தான் இங்க நான் தண்ணி இறைக்கிறது அமெரிக்காவுக்கு போகும்னு சொல்றேன். இது ஒரு நையாண்டி கதை, நாட்டுப்புறத்திலே வழங்கிய ஒரு நையாண்டி கதை. இதற்குள் யாரையும் நாம் புண்படுத்தவில்லை நண்பர்களே. அந்த ஏழை எளிய மக்களினுடைய மனக்கிடக்கை அதுக்குள் பதிவாகி இருக்கிறது. இந்த சமூகம், இந்த மனிதர்கள் எல்லாம் ஒன்று, இந்த மனிதர்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும், அன்பு தலைக்க வேண்டும், அறம் பெருக வேண்டும், நேர்மையோடு நேரிய வாழ்க்கையினை இந்த மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கதைகள், இந்த இலக்கியங்கள், ஏடேறாத இந்த இலக்கியங்கள் மனித வாழ்வினுடைய இலக்கணங்களாக, வரையறைகளாக,
வரலாற்று துளிகளாக அமைகின்றன. வணக்கம், நன்றி. உள்ளத்து உணர்வுகளை தெல்லிதின் வெளிப்படுத்தி உவகை பேரின்பம் நல்கும் ஊற்று நீர் கலைகள். நமது மூத்தோர்களின் உணர்வுகளின் வெளிப்பாடுகளுமே நம் நாட்டுப்புற கலைகள். அந்த உணர்வுகளை நம்மிடையே பகிர வருகிறார் சிவகாசி SRF மகளிர் கல்லூரியில் தமிழ்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் மீனாட்சி அம்மா அவர்கள். 8 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்ற மீனாட்சி அம்மா அவர்கள் சிறந்த எழுத்தாளர், கவிஞர், பேச்சாளர் என பன்முகம் கொண்டவர். 3 முனைவர் பட்ட மாணவிகளுக்கு ஆய்வு நெறியாளராக இருந்துள்ளார். YRC நிகழ்வின் நிர்வாகியான மீனாட்சி அம்மா அவர்கள் அகத்தியர் விருது, நல்லாசிரியர் விருது, செந்தமிழ் அருவி விருது, ஔவையார் விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார். தமிழ், இலங்கை போன்ற வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று தமிழின் பெருமையை பறைசாட்டியுள்ள அம்மா மீனாட்சி அவர்கள் நாட்டுப்புற இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனை என்ற தலைப்பில் நமக்காக வழங்கும் உரையை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். என்னுடைய பேர் மீனாட்சி. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பு நாட்டுப்புற இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள். இலக்கியம் என்பது சமூகத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நிழல் போல் தொடர்ந்து நமக்கு நிஜமாக்கி தருபவை. அந்த வகையில் இலக்கியத்தினை நாம் ஏட்டிலக்கியம், வாய்மொழி இலக்கியம் என 2ஆக கொடுக்கலாம். ஏட்டிலக்கியம் என்பது கற்றறிந்த சான்றோர்கள் மரபுக்குள் எழுத பெற்றது ஏட்டிலக்கியம். வாய்மொழி இலக்கியம் என்பது பாமர மக்கள் தான் அனுபவித்து அறிந்த செய்திகளை பாடலாகவோ அல்லது கதையாகவோ வெளிப்படுத்துவது வாய்மொழி இலக்கியம். இலக்கியம் என்பது சமூகத்தின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு களமாக பயன்பாட்டில் உள்ளது. மரபுசார் இலக்கியமாக இருப்பினும் வாய்மொழி இலக்கியமாக இருப்பினும் சமூக தேவை மட்டுமே அதனுடைய மையப் பொருளாக இடம்பெற்றிருக்கிறது. வாய்மொழி இலக்கியமாகிய இந்த நாட்டுப்புற இலக்கியத்தில் பாடல்கள், கதைகள், கதைப்பாடல்கள், வில்லுப்பாட்டு என பல்வேறு வகைகள் கூறப்படுகின்றன. பழந்தமிழர்கள் பல்துறைசார் அறிவு சார்ந்தவர்களாக இருந்திருக்கின்றனர் என்பதற்கு இவ்விலக்கியம் காட்டிலும் வேறொரு இலக்கியம் சான்றாகாது என்று கூட நாம் சொல்லலாம். நாட்டுப்புற இலக்கியங்களில் 2 வித அறிவியல் கூறுகள் இங்கு பார்க்கப்பட உள்ளன. ஒன்று உளவியல், மற்றொன்று மருத்துவம். உளவியல் இப்போ ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இப்ப நாட்டுப்புற இலக்கியங்களில் உளவியல் என்பது எப்படி பார்க்கப்படுகிறது? உளவியல் என்பது 3 விதமான வெளிப்பாட்டில் உள்ளது. ஒன்று குழந்தை உளவியல், சமூக உளவியல், பொது உளவியல். திரும்பவும் சொல்றேன், குழந்தை உளவியல், சமூக உளவியல், பொது உளவியல். இந்த 3 விதமான கூறுகளை அடிப்படையாக கொண்டு நாட்டுப்புற இலக்கியங்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன. குழந்தை உளவியல், ஒரு தாய், அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையில் அதன் பூரணத்துவம் என்பது மக்கள் பேரை சென்றடையும். அந்த குழந்தை பேரு கிடைக்க இயலாத ஒரு தலைவி விளம்புவது பாடலாகிறது. கிண்ணியிலே போட்ட சொற்றை கீறி தின்ன பிள்ளை இல்லை, ஊருக்கு போகையிலே உடன்வர பிள்ளை இல்லை, உலைக்கு அரிசி இடையிலே கை நீட்ட பிள்ளை இல்லை. இந்த வரிகள் ஒரு தாயின் மன புலம்பலை பதிவு செய்துள்ளது. ஒரு குழந்தை தனக்கு இல்லையே என்று ஏங்கக்கூடிய ஏக்கத்தினை பதிவு செய்துள்ளது.
இது குழந்தை உளவியல். இந்த குழந்தை உளவியலில் அதனுடைய வளர்ச்சி என்பது அடுத்து செல்கின்றது. அந்த வளர்ச்சியில் தன் தந்தையிடம் இருக்கக்கூடிய நற்பழக்கங்கள் குழந்தைக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு தாளாட்டின் மூலம் அந்த குழந்தைக்கு பதிவு செய்கிறார். ஆடி அமாவாசையிலே 1000 பேருக்கு அன்னம் விட்டு அருமையாக பெயர் வைத்தார் உன் தந்தை. அப்ப ஒரு சமூகத்தில் தனக்கு மட்டும் உணவு போதும் என்ற சுயநலம் எண்ணம் இல்லாமல் பசியோடு வாழக்கூடியவர்களுக்கு உணவளித்து வாழ்தலே சிறப்பு என்பதை இங்கு தாளாட்டின் மூலம் ஒரு தாய் பதிவு செய்திருக்கிறார். இது குழந்தையினுடைய வளர்ச்சிக்கான நற்பண்புகளை பதிவு செய்தது. இயல்பாக சொல்லுவார்கள், ஒரு குழந்தை பிறந்து 6 மாத காலகட்டத்தில் அதனுடைய மூளை வளர்ச்சி என்பது அபரிமிதமாக இருக்கும். அதனுடைய வளர்ச்சி என்பது சீராக இருக்கும் பொழுது நாம் நற்பண்புகளை அதனுள் விதைத்திடுதல் வேண்டும். அந்த 6 மாத காலத்தில் உறங்கக்கூடிய நிலையில் இருக்கும் போது அந்த குழந்தையின் செவிக்கருவில் இருந்து பேசக்கூடியவர்கள் நல்ல செய்திகளை பேசல் வேண்டும். இந்த குழந்தை பெற்றோரோட சொல்படி நடக்கும், இந்த குழந்தை சாதிக்க பிறந்த குழந்தை, இந்த குழந்தை கருத்துடன் செயல்படும் என்று நேர்மறையான எண்ணங்களை வளர்க்கக்கூடிய செய்திகளை அந்த குழந்தை அருகிலிருந்து பேசுவார்களே. ஆனால் அந்த குழந்தை அந்த நற்பண்புகளை யாரும் சொல்லி தராமலேயே கற்றுக்கொள்ளும். அதைத்தான் இந்த தாளாட்டு பாடலில் பதிவு செய்திருக்கின்றன. இது பொதுவான உளவியல். அடுத்து சமூக உளவியல். சமூக உளவியல் இந்த குழந்தையுடைய வளர்ப்புல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே ஒரு குழந்தைக்கு ஒரு வயசு ஆகிடுச்சு அப்படின்னாலே கோவிலுக்கு போய் மொட்டை போடுதலும் காது குத்துதலும் நம் தமிழர்களுடைய பண்பாட்டில் ஒன்று, பழக்க வழக்கங்களில் ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது இது எதற்காக? நம்ம மக்கள்கிட்ட அறிவியல் பூர்வமான உண்மைகளை சொன்னோம்னா ஏற்றுக்க கொஞ்சம் மறுப்பாங்க. அதனால எப்படி சொல்லி வைத்தார்கள் என்றால், குழந்தை அழகாக இருக்கிறது, அது தெய்வத்திற்கு பிடித்து விட்டால் எடுத்துக்கொள்வார், ஆகையால் துளையிட்டு அந்த ஈடத்தை ஏற்படுத்துவோம் என பெற்றோர்கள் பதிவு செய்தனர். அதன் பொருட்டு அந்த குழந்தைக்கு காதுகுத்தல் நிகழ்ச்சி நடைபெறும். ஆனால் அது வல்ல காரணம். குழந்தையின் காதில் 1 வயது ஆகும்போது துளையிடப்படும் பொழுது அந்த குழந்தைக்குள் இருக்கக்கூடிய சில தேவையில்லாத உணர்வுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அந்த கட்டுப்படுத்தப்பட்ட உணர்வுகள் சமூக தீமையில் இருந்து அந்த குழந்தையை விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை சொன்னால் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது என்பதால் அதை கடவுள் நம்பிக்கையாக பதிவு செய்கிறது. இதுதான் சமூக உளவியல். இப்ப குழந்தை பிறப்பில் குழந்தை உளவியல், பொது உளவியல், சமூக உளவியல் என்று சொல்லக்கூடிய இந்த 3 விதமான நிலைப்பாடுகளை நாம் காணலாம். அடுத்ததாக மருத்துவம். மருத்துவம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை என்ற நிலையை நோக்கி செல்லும் போது நாட்டுப்புற இலக்கியங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய மருத்துவ செய்திகள் என்பது மிகவும் பயன்படத்தக்கது. 1000 பேரை கொன்றவன் அறை வைத்தியன். நாம் என்ன சொல்லுகின்றோம்? 1000 பேரை கொன்றவன் அறை வைத்தியன். அதாவது 1000 பேரை கொண்டுட்டானா இதுதான் உண்மையிலேயே வைத்தியன்னு சொல்றோம். ஆனா அது அல்ல, இது பழமொழி. 1000 பேர்களை கொன்று ஒரு நோய்க்கான மருந்தினை எவன் ஒருவன் கண்டறிகின்றானோ அவனே மருத்துவன் என்பதை உணர்த்தக்கூடிய வார்த்தை தான் 1000 பேரை கொன்றவன் அதை வைத்தியன் என்று சொல்லுகின்றான். 1 வேளை உண்பான் யோகி, 2 வேளை உண்பான் யோகி, 3 வேளை உண்பான் யோகி. 1 வேளை மட்டும் ஒரு உணவினை எடுத்துக்கொண்டோமே ஆனால் மூளைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹைப்போதாலமஸ் சுரப்பியின் கீழ் இருக்கக்கூடிய சுரக்கக்கூடிய சுரப்பியானது ஹார்மோனானது அவருடைய தலைமுடி நரைக்காமல் நீண்ட நாளுக்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒத்துழைக்கும். 2 வேளை ஒருவன் உணவு உண்பானே என்றால் ஆரோக்கியமாக வாழ்வான். 3 வேளை ஒருவன் உணவு உண்பானே ஆனால் அவனுக்கு வயிற்று செரிமான கோளாறு, வயிற்று தொடர்பான உபாதைகள் அனைத்தும் வரும். அவன் வாழ்நாள் முழுவதும் நோய்வாய்ப்பட வேண்டியது. அதைத்தான் அந்த பழமொழியில் சொல்லி வைத்தார்கள். வாழ்ந்தவன் இரும்பை தின்பான், போபவன் பொன்னை தின்பான் என்பார்கள். அதாவது ஒரு மனிதன் நோய் இல்லாமல் வாழ வேண்டுமேயானால் அவனுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவனுக்கு இரும்பு சத்து தேவை. அதான் இரும்பை உண்பான் என்றார்கள். அப்ப இரும்பு சத்து
நிறைந்த காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது சொல்லப்பட்டது. பொன்னை தின்மான் போறவர், அதாவது உணர்வுகளை மேலிடத்தக்க உடம்பை இருக்கக்கூடிய தங்க புஷ்பத்தினை ஒருவர் அருந்தினானையான அவனுக்கு நரம்பு தொடர்பான உபாதைகள் ஏற்பட்டு நோய் ஏற்படும். அதான் பொன்னை தின்பவன் போவான் என்று சொல்லி வைத்தார். இப்படி பழமொழிகளை ஆராய்ந்தோமே ஆனால் அதில் அறிவியலும் மருத்துவமும் நிறைந்திருக்கிறது. 10 மிளகு கையில் இருந்தால் பகைவன் வீட்டிலும் கை நினைக்கலாம். மிளகிற்கு நஞ்சு, அதாவது விஷத்தன்மையை முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையது. ஆகையால் தான் ஒருவர் கையில் 10 மிளகை வைத்துக் கொண்டு கூட எதிர் வீட்டில் சென்று உணவு உண்ணலாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணிய சாமிக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை என்று சொல்லுவார்கள். சுக்கு அவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்தது. அப்ப நாட்டுப்புற இலக்கியங்களில் பதிவு செய்திருக்கக்கூடிய பழமொழிகள் என்பது மருத்துவத்தின் வேறாக இருக்கின்றன. மருத்துவம் என்பது எங்கிருந்தோ பிறந்தது அல்ல, நம்மிடமிருந்து பிறந்தது. உணவே மருந்து என்று வாழக்கூடிய வாழ்க்கையை மறந்து மருந்தே உணவாக வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அஞ்சரை பெட்டியை மிஞ்சிய மருத்துவ கூடம் என்பது கிடையவே கிடையாது. தோளில் ஏற்படக்கூடிய நோயாக இருந்தாலும், உள்ளாக ஏற்படக்கூடிய நோயாக இருந்தாலும் அத்துணைக்கும் கிராமப்புற மருத்துவம் என்பது சிறப்பு வாய்ந்தது என்பதை இலக்கியங்கள் ஆய்வின் வாயிலாக பதிவு செய்திருக்கின்றன. ஒரு சிறிய கதை. ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர் ஒரு தோட்டக்கலையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களுக்கு தினந்தோறும் ஒரு செடியை வளர்க்க வேண்டும் என்ற பழக்கத்தினை கொண்டு வருகின்றார். ஒரு பொழுது அந்த ஆசிரியர் ஒரு நாள் ஒரு மாணவனை கூப்பிட்டு, நான் சொன்ன வேலையை சரியாக செய்கின்றாயா என்று கேட்கின்றார். ஐயா, நீங்க சொன்னதுக்காக செய்தேன், நீங்க கொடுத்த விதையை விதைச்சிட்டேன், செடி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆசிரியரும் சரி வா போய் பார்ப்போம் அப்படின்னு பார்க்கறாங்க. அப்போ அந்த பையனை கூப்பிட்டு, நீ என்ன விதை விதைச்ச அப்படின்னு கேட்டாங்க. தக்காளி விதை தான் போட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அவரை விதைலாம் விதைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்லைங்க, தக்காளி தான் போட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அந்த ஆசிரியர் சொல்றாரு, அவரை விளைஞ்சிருக்கு அப்படின்னு. நான் என்ன விதை போட்டோம்னா அதுதானே வளரும், நீங்க எப்படிங்க அவரைன்னு சொல்றீங்க அப்படின்னு அந்த மாணவன் கேட்டான். அப்பதான் அந்த ஆசிரியர் சொல்றாரு, வினை விதைத்தவன் வினை இருப்பான், வினை விதைத்தவன் வினை இருப்பான். என்ன விதை போடுறையோ அந்த விதை தான் முளைச்சு வரும். நன்மையே உன்னுடைய மனசுல நினைச்சு பிறருக்கு தீமை செய்யாத எண்ணங்களை வளர்த்து கொண்டேயானால் அதுதான் நீ உன்னால் திரும்ப பெற இயலும். அததான் வினை விதைத்தவன் வினை இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி நடத்துது. பழமொழி என்பது மருத்துவத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, உளவியலை மட்டும் பதிவு செய்திருக்கவில்லை. வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறைகளையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அறிவியல் என்பது எங்கிருந்தோ பிறந்ததல்ல, நம்மிடமிருந்து பிறந்தது. இன்னும் நல்ல சான்று சொல்லலாம். கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் இப்ப நேரம் என்ன அப்படின்னு நம்மளை யாராவது கேட்டாங்கன்னா ஓடி போய் வாட்ச பார்ப்போம். அதுவே ஒரு பாட்டியா இருந்தா வானத்தை பார்த்து சூரியன் எந்த திசையில இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருன்றதை கணிச்சு நேரத்தை சரியா சொல்லுவாங்க. அப்ப அந்த வான்சார் அறிவியல் என்பது அவர்கள் எந்த கல்வி கூடங்களிலும் சென்று கற்றறிந்த அறிவு கிடையாது, அனுபவத்தின் வெளிப்பாடு. கோள்களின் இயக்கத்தை வைத்து ஜாதகத்தை கணிக்கக்கூடிய ஜோதிடவியல் என்பது கல்வி கூடங்களில் அவர்கள் கற்றறிந்த அறிவு கிடையாது. இந்த அறிவெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இப்ப பல்கலை சார்ந்த அறிவு என்பது நம் தமிழர்களின் களஞ்சியமாக இருந்திருக்கின்றது என்பதற்கு நாட்டுப்புற இலக்கியங்களே மிகப்பெரிய சான்றுகளாக உள்ளன. கோவலன் கண்ணகி கதை என்று சொன்னவுடன் நம்மளுக்கு சிலப்பதிகார கதை நினைவிற்கு வரும். சிலப்பதிகார கதை ஏட்டில் எழுதப்பெற்ற கவிதை. ஆனால் அதற்கு முன்பாகவே கோவலன் கண்ணகை கதைப்பாடல் என்று நாட்டுப்புற இலக்கியத்தில் ஒரு வடிவம் உண்டு. ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் தமிழர் பண்பாட்டினை ஏட்டு இலக்கியம் மட்டும் புகுத்தவில்லை, பாமர இலக்கியம் கூட உணர்த்தி இருக்கின்றது. அதை நோய் சார்ந்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நோய்க்கு விழிப்புணர்வு மட்டுமல்ல, அந்த நோய்க்கான காரணியையும் அந்த நோய் தீர்க்கக்கூடிய மருந்தினையும் கூட நாட்டுப்புற இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது.
அப்படி ஒரு நம்பிக்கையை பதிவு செய்திருக்கிறது. நாம் தான் உருவாக்க வேண்டும், நாம் தான் உருவாக்கியதை பாதுகாக்க வேண்டும். கிராமப்புற மருத்துவமாக இருந்தாலும், பண்பாடாக இருந்தாலும், பழக்க வழக்கங்களாக இருந்தாலும், எந்த ஒரு கூறாக இருப்பினும் அந்த கூறு நம்மிலிருந்து பிறந்திருக்கிறது. நாமே அதனுடைய பாதுகாப்பாளர்கள் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. பிறப்பு முதல் இறப்பு வரை நம் வாழ்வோடு கலந்திட்ட தமிழரின் மரபு, மண்மணம் வீசும் மாறாத பண்பு, தரணி எங்கும் தமிழரின் பெருமையை எடுத்துரைக்கும் கலாச்சாரம், அது நம் நாட்டுப்புற பாடல்களே. அதை பற்றிய ஒரு தெளிவான உரையை நம்மிடையே பகிர வருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வரும் ஐயா ராம்குமார் அவர்கள். இலக்கியம், வரலாறு, கல்வியியல் முனைவர், தமிழ் புலவர், ஆசிரியர் கல்வி, வேளாண்மை பட்டயம் போன்ற பல பட்டங்களை பெற்றுள்ளார். அத்தோடு ஐயா அவர்கள் கவிதை, சிறுகதை, பாடல், நிகழ்ச்சி தொகுப்பு போன்றவற்றில் மிகுந்த ஆர்வமிக்கவர். இளநிலை ஆய்வாளர் விருது, கவிமணி சுடர் விருது, கவிஞாயிறு விருது, காமராசர் விருது, கல்வி செம்மல் விருது, டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது என எண்ணிலடங்கா விருதுகளை பெற்று குவித்துள்ளார். இந்த ஊரடங்கு காலத்தில் 70க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள், 500க்கும் மேற்பட்ட ஊடக வழி நிகழ்வுகள், 100க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரிகளில் சிறப்புரைகள், அத்தோடு 500க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சிகளில் நேரலைகளில் பங்கேற்றுள்ளார். அத்தோடு மட்டுமல்லாது பிரபல தொலைக்காட்சியின் சிறப்பு நிகழ்ச்சியான நீயா நானாவிலும் பங்கேற்றுள்ளார். உலக சாதனை நிகழ்வுகளில் மும்முறை தன்னுடைய பங்களிப்பை அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது இதுவரை 1000க்கும் மேற்பட்ட சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நிறைவு செய்துள்ளார். அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். கன்னியாகுமரியிலிருந்து ஒரு பேராசிரியர் உங்கள் முன்னால் இன்று நாட்டுப்புற இலக்கியங்களை பற்றிய பொருண்மையில் ஒரு உரை. இந்த உரையினை செவிமடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், பெருந்தகைகளுக்கும், ஆய்வாளர்களுக்கும், இளம் தலைமுறையினராம் எனது அன்பு மாணவ செல்வங்களுக்கும் உளப்பூர்வமாகவே என் பணிவான அன்பு கலந்த வணக்கங்கள், செல்லங்களுக்கு வாழ்த்துக்களும். இந்த பொழுதை எல்லோரும் நன்றாக கழித்து கொண்டிருப்பீர்கள் என்றே நான் கருதுகிறேன். காரணம், பெருந்தொற்று காலகட்டத்திலும் இடைவெறாது உங்களுடைய தமிழ் பயிற்சியினையும், தமிழ் பயனையும், தமிழ் பணியையும் தொடர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று உள்ளபடியே நம்புகிறேன். நாட்டுப்புற இலக்கியங்கள் என்பது வாய்மொழி இலக்கியங்களாகவே கருதி வந்தன. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த உங்கள் துறை தலைவர் பேராசிரியர் அம்மையாரும் என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள், நாட்டுப்புற பாடல்கள் குறித்து சில செய்திகளை எங்கள் குழந்தைகளுக்கு, எங்கள் ஆய்வாளர்களுக்கு சொல்ல இயலுமா, தகுமா, முடியுமா, உரைத்திட இயலுமா என்றெல்லாம் வினவினார்கள். ஒட்டுமொத்த நாட்டுப்புற பாடல்களையும் எடுத்து இயம்புவதற்கு இந்த காலச்சூழல் இடம் கொடுக்காது என்பதற்காக ஒரு பொருண்மையினை மட்டும் உங்களுக்கு நினைவூட்டுவதற்கும், ஆய்வு செய்வதற்கும், பயனளிப்பதற்கும், பண்பினை கூட்டுவதற்கும், ஏன் இந்த பொழுதை சுகமாக ரசிப்பதற்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம் என்று கருதுகிறேன். காரணம், பாடல்களை பிடிக்காத நபர்களே கிடையாது. பிறந்த குழந்தை முதல் இறக்கின்ற அல்லது இறந்து கிடக்கின்ற உடலுக்கும் பாடல்கள் என்பது ஒரு அளப்பெரிய சக்தியே கொண்டது. இறைவனும் பாடலுக்கு மயங்கினான் என்றே வரலாறும் இலக்கியங்களும் பக்தியும் எடுத்துரைக்கிறது. இறைவனே மயங்குகின்ற போது சாதாரண சாமானியன் மயங்காமல் இருப்பானா? பாடல்கள் என்பது பண்ணிசையை அல்லது பாட்டிசையை அல்லது துள்ளல் இசையை அல்லது தூங்கல் இசையை அல்லது ஏதாவது ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே திகழும். நாம் எல்லோரும் இன்று திரைப்பட பாடலை மனப்பாடம் செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேறி இருக்கிறோம். காரணம், தன் பாடப்பகுதியில் மனப்பாட செய்யுளை
மக்கு மக்கு என்று ஆசிரியர் திட்டும்போது படிக்காத அந்த பகுதியை ஒரு திரைப்பட பாடலை கேட்டவுடன், பார்த்தவுடன், ரசித்தவுடன், சுவைத்தவுடன், ஏன் உள்ளபடியே இதயமாற ரீங்காரம் இட்டவுடன் அந்த பாடலை பாடுகிறோம் என்றால் ஒரு பாடலுக்கு சக்தி இருக்கிறது என்று பொருள். நீங்கள் கூட கேட்கலாம், பாடல்கள், திரை இசை பாடல்கள் பின்னணி இசையுடன் ஒலிப்பதால் அந்த தாளமும் லயமும் நயமும் சுருதியும் இசையமைப்பும் பின்னணி கோர்ப்பும் இசை கலவையும் கோர்த்து வழங்குவதால் அந்த பாடல் பிடித்து விடுகிறது என்று நீங்கள் ஒரு வினாவை, காரணத்தை, காரியத்தை, இந்த நயத்தை, அந்த கலையை சுவைப்பட நீங்கள் சொன்னாலும் பின்னணி இசையே இல்லாமல் பாடலை ரசிக்க முடியும். வார்த்தைகளில் வலி இருந்தால் உங்கள் இதயத்தில் அது எளிதாக வழிவிடும். அப்போ வலியை நீக்குகிற வலி நிவாரணியாக வார்த்தைகள் தென்படுவதால் இசை இல்லாமல், பின்னணி இசை இல்லாமலும் என்ன செய்யலாம்? பாடல்கள் ஒலிக்கலாம், பாடல்கள் பாடலாம், அந்த பாடலினை ரசிக்கலாம், கண்டு ருசிக்கலாம். சின்ன வயசிலிருந்தே நீங்கள் பாடல் கேட்டதுனால தான் இன்றைய கால தலைமுறையும் சரி அல்லது எந்த காலகட்டத்தை சார்ந்தவர்களுக்கும் பாடலின் மீது ஒரு ஈர்ப்பு வருவதற்கு காரணம், நீங்கள் சிறு குழந்தையாக தங்களது தாயினுடைய கருவறைக்குள் இருந்தபோதே கதைகளையும் பாடல்களையும் மயக்கமுற கேட்டு ரசித்தவர்கள். மயங்கியபடியே கேட்டு ரசித்ததனால்தான் வெளியே தவழ்ந்து வந்த அந்த குழந்தை தாயினுடைய இசைக்கு, தாயினுடைய வார்த்தைக்கு, தாயினுடைய லயத்திற்கு, தாயினுடைய தாலாட்டிற்கு மயங்குகிறது. அப்ப கருவறையில் இருக்கின்ற ஒரு குழந்தை உதயமாகின்ற பொழுது தாயினுடைய பாடல்களையும், தாயினுடைய முனங்கல்களையும், தாயினுடைய சுவாரஸ்யங்களையும் கேட்டே வளர்ச்சி பெறுகிறது. ஏன், சற்று தூங்குவதற்கூட தாயினுடைய அந்த வரப்பிரசாதமான வார்த்தைகளில் என்று சொல்லலாம். காரணம், தான் கொண்ட அந்த குழந்தையை தடவி கொண்டே, கண்ணே தூங்கு, கண்ணே உதைக்காத, கண்ணே பத்திரமா இது, அம்மாவுக்கு வலி ஏற்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிடுறாத, இப்போ அப்பா வந்துடுவாங்கன்னு சற்று இரு, அப்பாட்ட பேசலாம். குழந்தைக்கும் அந்த தாய்க்குமான உறவு பிறந்த பிறகல்ல, பிறப்பதற்கு முன்பே கருவறையில் தோன்றிவிடுகிறது. இப்படி அம்மாவினுடைய வார்த்தைகளை, அம்மாவினுடைய மழலை மொழிகளை கேட்டுக்கொண்டே அந்த கருவறைக்குள் அந்த குழந்தை மயங்கி கிடக்கிறது என்றால், பிறந்த குழந்தை மயக்கம் வருவதற்கு ஏதோ ஒரு வகையான பாடல் தேவைப்படுகிறது. நீங்கள் கேட்கலாம், பாடல்களை அம்மா பாடினால் மட்டும்தான் குழந்தை ரசிக்குமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. யார் கேட்டாலும் அல்லது யார் கூறினாலும் அல்லது யார் பாடினாலும் அல்லது யார் மொழிந்தாலும் குழந்தை அதை ரசிக்கத்தான் செய்யும். ஆனால் சில நேரம் ரசிக்காம போகும். காரணம், சிலரிடம் குழந்தையை கொடுத்தால் குழந்தை அழுவதில்லை, சிலரிடம் குழந்தையை கொடுத்தால் குழந்தை சினுங்குவதில்லை, சிலரிடம் குழந்தை இருந்தால் இருந்த இடமே தெரிவதில்லை. எப்போதும் இந்த குழந்தை ஒரு சிலரிடம் மட்டுமே அரவணைத்துக் கொள்கிறது என்றால், அந்த கருவறையில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு யாருடைய நினைவலைகள் எல்லாம் ஊட்டப்படுகிறதோ, யாருடைய சிந்தனைகள் எல்லாம் முத்தாய்ப்பாக முதல் உதவி போல் அளிக்கப்படுகிறதோ, அவர்களுடைய குரல் ஒலிகளை எல்லாம் பதிவு செய்கிறது. அப்ப கருவறையில் இருக்கின்ற குழந்தை செவிமடுத்து சில ஒலிகளை புற உலகில், புற சூழலில் கேட்டுக்கொள்கிறது என்றால், அத்தை பாடக்கூடிய பாட்டுக்கும் அரவணைக்கும், தங்கை பாடுகின்ற பாட்டிற்கும் தலையசைக்கும், தம்பி கூறுகின்ற மொழிக்கும் தன் விரல்களை வருடும், உறவுகள் சொல்லுகின்ற எந்த மொழிக்கும் அந்த குழந்தை ஈடு கொடுக்கிறது, இணை கொடுக்கிறது, இதயம் கொடுக்கிறது, செவிமடுக்கிறது. ஏன், தன்னுடைய வாயால் முத்தத்தையே தருவதற்கு விளைகிறது என்றால், அந்த உறவுகளினுடைய சூழலும் அந்த குழந்தைக்கு ஒரு விதமான நல்பிணைப்பை, பாச உறவினை ஏற்படுத்துகிறது. குழந்தைக்கு பாடுகிற அந்த பாடல், நீங்கள் தாலாட்டு பாடல் அப்படின்னு ஆரம்ப காலகட்டம் முதல் சொல்லப்படுகிறது.
இலக்கியங்களில் தாலாட்டு நவீனகால வளர்ச்சியாகவும் நவீனகால உருமாற்றமாகவும் சில பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாகவும் சொல்லப்பட்டாலும் நாட்டுப்புற இலக்கியங்களில் சொல்லுகின்ற அந்த தாலாட்டு இருக்கிறது இல்லையா, எழுத்து இலக்கியம் பிறப்பதற்கு முன்பு வயல்களிலும் தோப்புகளிலும் தண்ணீர் இறைக்கும் இடங்களிலும் நீர் ஊற்றுகிற நீர் பறைசாற்றுகின்ற நீரை நவில்கின்ற இடங்களிலும் நம் சொந்தங்கள் பாடிய பாட்டை எப்படி எழுத்து இலக்கியத்திற்குள் நாம் எழுத்து இயம்பவில்லையோ, இன்றும் கம்மாக்கரையில் பாடுகிற பாட்டுக்கு எழுத்து கிடையாது, ஆனால் பாடல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. நாட்டுப்புற கிராமங்களில் அல்லது நாட்டுப்புறங்களில் சொல்லுகின்ற அந்த பாடல் தாலாட்டு பாடலுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எழுத்து இலக்கியங்கள் கிடையாது. அதை எழுதி வைத்து இப்படிதான் தாலாட்டு பாட வேண்டும் என்று யாரும் பாடியது கிடையாது. அப்ப தாலாட்டுங்கிற ஒரு விஷயம் குழந்தை பிறந்த பிறகு தன் குழந்தையை தூங்க வைப்பதற்காக பாடுகின்ற பாட்டாகவே ஆரம்ப காலகட்டங்களில் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப தூங்குற குழந்தைய எழுப்புறதுக்கு பாட்டு உண்டா அப்படின்னு கேட்டா அதுக்கு பாடவே வேண்டாம், அதுவே அழுதுகிட்டு எழும்பிடும். அதனால நீங்க பாடி அந்த குழந்தைய எந்த விதமான விபரீத செயலுக்கு ஏற்படுத்தி விடக்கூடாது. அப்ப குழந்தையை தூங்க வைப்பதற்கு பாட்டு என்ற ஒரு காரணம் ஒரு காலகட்டம் போய் குழந்தை அழுகின்ற குழந்தையை அந்த அழுகையை கூக்குரலினை பிஞ்சி குரலினுடைய அந்த ரீங்காரத்தை அந்த அழுகை ஒலியை சற்று நிப்பாட்டுவதற்கும் பாட்டு தேவைப்பட்டுச்சு. அதனையும் நம்ம தாலாட்டு வகையிலேயே சேர்த்து கொள்ளலாம். அப்போ குழந்தைக்கு தாலாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஊற்றப்படுகிறது, விதைக்கப்படுகிறது, அதற்கு அமுதமாக ஊட்டப்படுகிறது, செவிப்பறைகளில் அந்த பாடல் ஏற்றப்படுகிறது அப்படின்னு சொன்னா அந்த பாட்டுக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படிதானே எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கின்ற கிராமங்களிலும் அந்த பாடல்கள் என்பது தாய்மையின் சொத்தாக கருதப்படுகிறது. தாய்மை உலகிற்கு கொடுத்த வரப்பிரசாதம். அடுத்த கேள்வி நீங்க கேட்கலாம், அப்ப ஆண்கள் தாலாட்டு பாடினால் குழந்தை தூங்காதா? ஆண்கள் குழந்தை பாடி குழந்தைக்கு தூங்க வைப்பதற்கு பாட்டு பாடினால் அப்பாவை அந்த குழந்தை எட்டி உதைத்து விடுமா? அப்பாவை தப்பாக எட்டி உதைப்பதற்கு அப்பா பாடுகிற பாட்டை நிப்பாட்டு என்று சொல்லிவிடலாமா? முடியாத பாடல் யார் பாடினாலும் குழந்தை தூங்கவும் செய்யும். அழுகின்ற குழந்தை அந்த குரலினை நிறுத்துவதற்கு இந்த தாலாட்டு பாடல் ஒரு வகையில் பயனை அளிக்கும். இருந்தாலும் பெண்மை பாடுகின்ற அந்த தாலாட்டு பாடலுக்கு இணையாக இன்னொரு பாடல் அது யார் பாடினாலும் தகுமா என்று கேட்டால் ஆண் வர்க்கம் சற்றே வருத்தமுறுகிறது என்பதை உளப்பூர்வமாக ஒத்துக்கொள்கிறேன். காரணம், ஆண் குழந்தைகளுக்கு அம்மாவை பிடிக்கும் என்றும் பெண் குழந்தைகளுக்கு அப்பாவை பிடிக்கும் என்றும் உளவியல் ரீதியாக ஒரு ரசாயன சாயம் பூசப்பட்ட இந்த உலகத்தில் சற்று பொறாமையாகவும் சற்று வருத்தமாகவும் இருக்கிறது தாய்மை உலகிற்கு வழங்கிய மிகப்பெரிய சொத்து என்னவென்று கேட்டால் தாலாட்டு. ஒரு பெண் தன்னுடைய பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்லுகின்ற முதல் சொத்தாகவும் ஃபர்ஸ்ட் அசெட்னு சொல்லுவோம் இல்லையா, முதல் சொத்தாகவும் இந்த தாலாட்டு பாடல்களே சொல்லப்படுகிறது. நீங்க கொண்டு போகின்ற அரிசியோ அல்லது நீங்கள் கொண்டு போகின்ற அத்தனை பொருட்களும் புகுந்த வீட்டிற்கு உண்மையான சொத்துக்கள் அல்ல. நீங்கள் தாயிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த தாலாட்டு பாடலே சொத்து சொல்லப்படுகிறது. அதனால்தான் தாய்மை உலகிற்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய வரம் என்பது தாலாட்டு. எல்லோரும் அந்த தால் ஆட்டு அப்படிங்கிற வார்த்தையை அந்த நாக்கு இருக்கு இல்லையா, நரம்பில்லாத நாக்கு நாலும் சொல்லும், பழியும் சொல்லும், வழியும் சொல்லும், கிளியும் மூட்டும், கிளுகிழுப்பும் மூட்டும் இல்ல, நரம்பில்லாத நாக்கு. அப்ப தால் கூட்டல் ஆட்டு தாலாட்டு என்றால் இந்த நாவினை அசைத்து பாடுகின்ற பாட்டு. பேசும்போதும் நாவு அசைகிறது, ஆனால் அது வலியை புண்ணை காயத்தை ஏதோ ஒரு வகையில் நம்மை ஏற்படுத்துகிறது. ஆனால் குழந்தையிடம் நாவினை அசைத்து தாலினை அசைத்து அதனுடைய இதய தாழ்பால்வினை திறப்பதற்கு இந்த தாலாட்டு பாடல்கள் பயன்படுகிறது என்றால் அந்த தாலாட்டு பாடல்களில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த சூட்சமத்தை நான் உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
உங்களுக்கு தாலாட்டு பாடல்கள் மீது ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த உரையினுடைய நோக்கமே ஒழிய தாலாட்டு பாடல்களை உங்களுக்கு சொல்லி தாலாட்டு பாடல்களை நீங்கள் படியுங்கள், தாலாட்டு பாடலுக்கு நீங்கள் முன்வாருங்கள், இந்த உந்துதலை ஏற்படுத்துவது என்னுடைய உரையின் சாராம்சம் அல்ல. தாலாட்டு பாடல்களில் இப்படி இருக்கிறதே, இந்த பாடல்களை இன்னும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோமோ, அல்லது இந்த தாலாட்டு பாடல்களுடைய மேன்மைத்தன்மையை, மென்மைத்தன்மையை, நயத்தன்மையை நயமாற சொல்ல மறந்து விட்டோமோ என்கிற ஒரு ஏக்கத்தை, ஒரு ஏகாந்தத்தை உங்களிடம் விதைக்க மட்டுமே இந்த உரையை நான் பயன்படுத்தி கொள்கிறேன். கிராமப்புறங்களில் நமது பாட்டியும் நம்முடைய அம்மாமார்களும் அத்தைமார்களும் உறவுமார்களும் சகோதரிகளும் சின்ன குழந்தைய வச்சுட்டு ஒவ்வொரு பாட்டு பாடுறாங்கன்னா, மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய கிராமங்களில் தாலாட்டு, ஒவ்வொரு வகையான தாலாட்டு பின்பற்றப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாடுகின்ற தாலாட்டை திருநெல்வேலி மக்கள் பாடுவதில்லை. திருநெல்வேலியில் புழங்குகின்ற அந்த தாலாட்டு பாட்டினை தூத்துக்குடி மாவட்டத்தின் மக்கள் பயன்படுத்துவதில்லை. அருகில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களுக்கே இந்த பாட்டு வேறுபடுகின்ற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலும் ஒவ்வொரு வகையான தாலாட்டு பாடல்கள் இருக்கத்தானே செய்யும். அத்தனை தாலாட்டு பாடல்களையும் ஆய்வு செய்வதற்கு முன் வராததற்கு காரணம், தாலாட்டு பாடல்கள் அருகி வருகின்றன. ஒரு அம்மையார் ஒரு பேட்டியில் சொன்னார்களாம், இன்று பிறக்கின்ற குழந்தைகள் அம்மாவினுடைய தாலாட்டு பாடலை கேட்கவில்லை, திரைப்படத்தில் வருகின்ற தாலாட்டு பாட்டினை அந்த ஒலி வாங்கி அந்த கேசட்டை போட்டு அந்த பாட்டு பாடுது, பிள்ளை முழிக்குது, தூங்குது, அழுது, புரளுது, ஆனால் அம்மா மட்டும் பக்கத்தில் இல்லை. காரணம், நாகரீக உலகில் இருவரும் வேலைக்கு செல்ல யாரோ ஒருவர் பாடிய பாட்டிற்கு அந்த பாட்டு தப்பான பாட்டாக இருக்கோ, அல்லது குத்தான பாட்டா இருக்கோ, அல்லது சத்தான பாட்டா இருக்கோ, அல்லது முத்தான பாட்டா இருக்கோ, எந்த பாட்டுன்னு தெரியாமலேயே அந்த குழந்தை அதை தாலாட்டு என்று நம்புகிறது. அப்ப காலச்சூழல் தாலாட்டு அருகி வருகிறது. எப்படி விளையாட்டு, அன்றைய காலகட்டத்தினுடைய விளையாட்டுகள், பொறி உருண்டையை பார்த்த தலைமுறை நாம் தான், பொறி உருண்டையை பார்த்த தலைமுறை நாம் தான், கனிப்பொறியை உருட்டுகின்ற தலைமுறைக்கு இது தெரியுமா? நல்ல கவிதை இல்லை? அப்ப கனிப்பொறியை உருட்டுகிறவருக்கு பொறி உருண்டையை பற்றி தெரியாத போது இன்றைய இளம் பிள்ளைகளுக்கு, இளம் தலைமுறையினருக்கு, இன்றைய என் இதயத்திற்கு சொந்தமான மாணவ செல்வங்களுக்கு தாலாட்டினுடைய மேன்மையை எடுத்துரைக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். பிள்ளைகளா, தாலாட்டு என்பது உங்கள் அம்மா உங்களுக்கு பாடிய பாட்டு. என்றாவது வளர்ந்த பிறகு அம்மா அந்த தாலாட்டை சொல்லுங்க அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? அல்லது கேட்டதை பதிவு செய்திருக்கிறீங்களா? அந்த பதிவில் அவங்களுடைய ஆளுமையை, அவங்களுடைய உள்ளத்தின் ஆளுமையை, அவங்களுடைய மௌனத்தின் ஆளுமையை, அவங்களுடைய செயலினுடைய ஆளுமை அந்த பாடலில் தெரியும். அப்போ ஒரு தாலாட்டு பாட்டு தாய் தூங்க வைப்பதற்கு என்ன சூழல் உருவாகிறது? தாயினுடைய உள்ள குமரல்கள், தாயினுடைய உளவியல் கூறுகள், தாயினுடைய அன்றைய புறச்சூழல், தாயினுடைய மனதினுடைய வெளிப்பாடு ஒரு தாலாட்டில் தெரியுதுன்னா பிள்ளைக்கு தெரியாது. அம்மா சோகத்தில் பாடுறாங்களா, அல்லது சொந்தத்திற்கு பாடுறாங்களா, அல்லது அவனுக்காக பாடுறாங்களா, அல்லது அவளினுடைய வலியை மறைப்பதற்கு தாலாட்டினை, தன் கருத்தினை எடுத்துரைக்கிறார்களா? எழுந்து வந்து தன் பிள்ளை ஆறுதல் சொல்ல மாட்டான் என்று எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும், எல்லா உறவுகளுக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு பாட்டின் மூலமாக தூங்க வைப்பதற்கு தன் புறச்சூழலையும் தன்னுடைய அக மனச்சூழலையும் ஒரு பெண்ணானவள் தாலாட்டு பாடலின் மூலம் வெளிப்படுத்துகிறாள் என்றால் அது அவளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். காரணம், தன்னுடைய விஷயத்தை, தன்னுடைய கருத்தினை, தன்னுடைய குமரலை, தன்னுடைய குதூகலத்தை யாரிடமாவது ஒருவரிடம் பறைசாற்றி விட்டால், ஏன் நீங்க டாக்டர்கிட்ட போய் சொல்றீங்க, உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னு, மருந்து குணமாகுமா? குணமாகாதா? குணமாகாது. நோயே அவரா இருக்கும் போது எப்படி குணமாகும்? யோசனை வருது. அப்போ ஒருவரிடம், ஒரு மருத்துவர் என்ற ஒருவரிடம் போய் தன்னுடைய உள்ள குமரல்களை அவர் விக்ஸ்ன்னு சுழிச்சு எழுதி தந்தாலும் அதுதான் மருந்துன்னு நினைச்சா குணமாகுது நோயே. அப்போ உள்ளத்தினுடைய வலிய, உள்ளத்தினுடைய வலிமைய, உள்ளத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை ஏதோ ஒரு வகையில நம்ம வெளிப்படுத்துகின்ற
படிக்கின்ற போது தனக்குரிய காயங்கள், தனக்குரிய ஆறுதல்கள், தனக்குரிய தேடுதல்கள் தீர்வதாகவே நம்ம நினைக்கிறோம் இல்ல. குழந்தைக்கு அப்படிங்கிற இல்லைன்னா மலையாளத்திலையும் தாலாட்டு இருக்குது, தெலுங்குலையும் ஊஞ்சோதி அப்படிங்கிற பேர்ல தாலாட்டு இருக்குது, கன்னடத்திலையும் ஜோகுலு அப்படிங்கிற பேர்ல தாலாட்டு இருக்கிறது. மொழியை கடந்து தாலாட்டு பாடல்கள் பேசப்படுகிறது. கன்னடா சாங்ஸ், தெலுங்கு சாங்ஸ், மலையாள சாங்ஸ் என்னதான் இருந்தாலும் தமிழ்ல நாட்டுப்புறங்கள்ல, கிராமப்புறங்கள்ல, வயல்வெளிகள்ல, வயக்காட்டு ஓரம் சுற்றி திரிந்த நமது பெண்டீர் பிள்ளைகள் வயது வந்த பிறகு, திருமணம் முடிந்த பிறகு பாடுகின்ற தாலாட்டு பாடல்கள் மொழி கடந்தும், தேசம் கடந்தும், நாடு கடந்தும் பேசப்படுதுன்னா இந்த தாலாட்டு பாட்டு ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கு. ஒரு சினிமா பாட்டை கேட்ட உடனே நம்ம மனசை பறி கொடுக்கிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு என்ன தெரியுமா? முத்து முத்து பெண்ணே முத்தம் தரும் கண்ணே, அன்னை சொல்லும் பாட்டில் அர்த்தம் உண்டு பெண்ணே. இந்த பாடலை கேட்கக்கூடிய சமயத்தில் அந்த பாடலோட நம்ம பயணிப்போம். அந்த பாடலோடு பயணிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்படி சொல்லுவோமே, திரைப்பட பாட்டு இல்லை, எந்த ஒரு பாடலையும் கேட்கின்ற பொழுது உங்கள் மனம் நாடுதுன்னா கண்டிப்பா சிறு வயதில் உங்க அம்மா அல்லது உங்க உறவினர் அல்லது உங்க உறவுக்காரர்கள் யாரோ ஒருவர் உங்களுக்கு தாலாட்டு பாடலினை நயமாக, பயமா இல்லாமல் சொந்தத்துடன், சந்தத்துடன், பண்ணுடன், தாளத்துடன் அழக தரமாக வழங்கியிருக்கணும். இல்லைன்னா ஒரு பாடலை கேட்கின்ற அறிவோ அல்லது பாடலில் மனம் செலுத்துகின்ற நாட்டமோ வருவதற்கு காரணம் சிறு வயதுகளில் தாலாட்டு நம் செவிப்பறைகளில் அல்ல, நம்முடைய இதயம் என்னும் அறைகளில் அது தங்கி இருக்கும். சிம்டம் இல்லாம சொல்லுவாங்க தெரியுமா, ஒருவேளை நீ கவிஞனா பிறந்திருப்பியோ, கவிதை நல்லா எழுதுற, ஒருவேளை நீ போன ஜென்மத்துல இப்படி இருந்திருப்பியோ, பின்னி பிரமாதமா பேசுற, இப்படியெல்லாம் ஒரு உட்கூறுகள் சொல்வதற்கு காரணம் இருப்பது போல் ஒரு பாடலை ரசிக்கின்ற, அது எந்த பாடலாக இருந்தாலும் சரி, எந்த பாடலையும் ரசிப்பதற்கு தன்மை உங்களிடம் இருக்குதுன்னா தாலாட்டினுடைய உட்கூறு உங்களை ஏதோ ஒன்று அங்கே உள்ளாடி இருந்திருக்கு. இல்லைன்னா ஒரு பாடலை, எல்லா பாடலையும் கேட்டால் ரசிக்கிறோம், எல்லா பாடலை கேட்டாலா துள்ளி எழுகிறோம், எல்லா பாடலை கேட்டாலா நம்மளுடைய தசைகளும் இரத்தமும் மனமும் லயமும் சூழலும் மாறுது. இந்த வரி பாடலை கேட்டால் மட்டும்தானே யாரோ நமக்கு பக்கத்தில் இருக்கும்போது உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மாறிப்போகும் மாயங்கள். சொல்லும் போதே ஆறுதலா இருக்க, அந்த பாடலை பாடும்போது கிடைக்கின்ற இன்பம் இருக்குல்ல, இதே போல தாலாட்டுங்கிற உட்கூறுகள், தாலாட்டுங்கிற ஒண்ணு உங்க மனசுக்குள்ள விதையாக தூவப்பட்டிருந்தால் மட்டுமே எல்லா பாடல், அது நீங்க மெலோடியஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சோக கீதங்கள் எடுத்தாலும் சரி, மென்மையான கீதங்கள் எடுத்தாலும் சரி, மெல்லிசை கீதங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா பாடல்களையும் ரசிக்க, ருசிக்க, சுவைக்க, படைக்க, மிதக்க, கனவில் கொண்டு சேர்க்க அத்தனையும் தாலாட்டுங்கிற ஒரு உட்கூறு. அப்படிப்பட்ட இந்த தாலாட்டு நீலாம்பரி ராகம் நமக்கு எப்பவுமே படையப்பா நீலாம்பரி மட்டுமே ஞாபகத்தில் இருக்கும். ஆனா நீலாம்பரி ராகம் அப்படி ரசிப்பதற்கு கிராமத்து தாய், கிராமத்து பெண்டீர், கிராமத்து சகோதரிகள் இந்த பாடலில் நீலாம்பரி ராகத்தை வைத்து பாடப்பட்டதாக முதலில் செய்தி இல்லை. அவர்கள் பாடினார்கள் தன்னுடைய உள்ள குமரல்களை. ஒன்று குழந்தையை பற்றி பாடலாம், அல்லது அவர்கள் விளையாடிய விளையாட்டு கருவிகள் வைத்து பாடலாம், அல்லது அந்த குழந்தைக்கு நடக்கின்ற உறவுகளினுடைய துயரம், ஒருவேளை மாமியார் கொடுமை, மாமனாரனுடைய கொடுமை, நாத்தனாரனுடைய ஏச்சு, அல்லது கணவன் மீது கொண்ட கொஞ்சம் வெறுப்பு, இதையெல்லாம் உறவுகளை பற்றி, குழந்தை பற்றியா இருக்கலாம், அல்லது அது விளையாடக்கூடிய விளையாட்டு பொருளை பற்றியா இருக்கலாம், அல்லது குடும்பத்தினுடைய உறவுகள் பற்றியாக இருக்கலாம். இப்படி பாடல்கள் பாடுவதற்கும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த தாலாட்டு பாடல்னு ஒன்று இல்லைன்னா பிற்காலத்தில் அந்த தாலாட்டு, ராராட்டு, லாலா, தாலேலோ இப்படிப்பட்ட சிற்று இலக்கிய வகைகள் தோன்றி இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி.
அப்ப இன்றைய சிற்றிலக்கியங்கள் அல்லது ஒரு சில பிரபந்தங்கள், சில திருமொழிகள் பிறப்பதற்கே நம் நாட்டுப்புற தாலாட்டு காரணமா இருக்குன்னா ஒரு வசனம் உண்டு, விதை நாம் போட்டது அப்படின்னு பெருமையாட்டு அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார் இல்ல, மரம் வைப்பதற்கான விதையை நான் போட்டது, அந்த விதையை தான் எல்லோரும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் மரணமடைந்து விட்டாலும் அந்த மரம் அவருடைய மரணத்தை இன்றும் நம்மை விட்டு மாற்றமடைய செய்யாமல் இருக்கிறது. அப்படின்னா விதை நாம் போட்டதுன்னு பெருமையா அவரை நம்ம நினைச்சு பார்க்கறது போல சிற்றிலக்கியங்கள், பிரபந்தங்கள், திருமொழிகள் பிறப்பதற்கு நவநாகரிக காலகட்டத்திலும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகும் பிறப்பதற்கு அடிப்படை காரணமாக, ஆதார காரணமாக, சேதாரம் இல்லாமல் இருப்பது எது அப்படின்னு கேட்டா நாட்டுப்புற தாலாட்டு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே ஆறாரோ ஆரிரரோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ, அதைத்தான் தாலேலோ, அதுதான் தாலாட்டு. இந்த பாட்டு ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ. இந்த தாலேலோ, தாலாட்டு, ராராரோ, ஆரிராரோ, ராராட்டு, ரோரோரோ, ராராரி, ரீராயி, லொலலொலாயி, இது எல்லாமே தாலாட்டினுடைய பிற்காலத்தில் கண்ணனை ஒரு குழந்தையாக நினைத்து தாலாட்டு பாடுவதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தாய்மார்கள் பாடிய தாலாட்டை மறக்க முடியுமா? ஆராரோ ஆரிரரோ சாமி, 6 லட்சம் வண்ணக்கிளி, செம்பவள தொட்டிலே சீராளா கண்ணூரங்கு, செம்பவள தொட்டிலே சீராளா கண்ணூரங்கு, மாம்பழ மேனியனே மயங்கி நீ கண்ணூரங்கு, ஆராரோ ஆரிரரோ ராரி ராரிரரோ, ஆராரோ ஆரிரரோ சாமி, 6 லட்சம் வண்ணக்கிளி, செம்பவள தொட்டிலே சீராளா கண்ணூரங்கு, மாம்பழ மேனியனே மயங்கி நீ கண்ணூரங்கு, ஆராரோ ஆரிரரோ ராரி ராரிரரோ. ஏதோ ஒரு மயக்கம், தயக்கமே இல்லாம அந்த குழந்தை ஏதோ ஒரு கிளுகிளுப்பைக்கு மயங்கியது போல் தாயினுடைய குரல் அசைவுக்கு, நாவினுடைய ஒலிக்கு நாதஸ்வரமாக மயங்குகிறது. அப்ப இந்த நீலாம்பரி ராகத்தை, எல்லா ராகத்திலேயும் சில விதமான பாட்டுக்கள் நம்மை மயக்கம் முறை செய்யும், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. பெரும்பாலான தாலாட்டு பாடல்கள் நீலாம்பரி ராகத்தில் அமைவதற்கு காரணம், பிற்பாடுதான் அந்த ராகத்தையே கண்டுபிடிச்சிருக்கணும். மாமே அடிச்சாரோ மல்லிகைப்பூ செண்டாலே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தாலாட்டுல மாமை மல்லிகைப்பூ அடிச்சானோ, உனக்கு பிடிச்ச விளையாட்டு எது, உனக்கு இந்த விளையாட்டு பிடிக்குமோ, நீ வளர்ந்த பிறகு அம்மையை காப்பாற்றுவியோ, வளர்ந்த பிறகு அப்பாவின் தோள் மீது ஏறுவாயோ, தோளுக்கு மேல வளர்ந்து அப்பாவிற்கு தோழன் என்று நிரூபிப்பாயோ, எப்படியெல்லாம் அந்த பெண் அந்த குழந்தையை பற்றியோ அல்லது குழந்தையினுடைய விளையாட்டு பொருட்களை பற்றியோ, அந்த குழந்தைக்கு யாரெல்லாம் உறவுகளாக மலர்களாகளோ திகழ்கிறார்களோ அவர்களுடைய நிலையை பற்றியோ தாலாட்டு பாடல்கள் தன்னுடைய உளவியல் பதிவுகளை பதிவு செய்தால் கண்டிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் என்ன செய்திருப்பீங்க, வீட்டில் பூ தொடுப்பதற்கு படித்து வச்சிருப்பீங்க. வீட்டில் அந்த முறத்தை கொண்டு, இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொளவு அப்படின்னு சொல்லக்கூடியது, சில பகுதிகளில் முறம், அரிசி புடைப்பதற்குரிய அந்த கலைகள், அந்த மாலை அல்லது பூ கட்டுவது அல்லது முறத்தில் கொண்டு அரிசியை புடைத்தல், இது போன்ற இயற்கையான கலைகளை தன்னுடைய தாயிடமிருந்து அந்த பெண் பிள்ளைகள் கற்றுக்கொள்வது எந்த வகையில் நியாயமோ, அதே போல தன் அம்மாவிடமிருந்து தன் உறவுகளிடமிருந்து அந்த தாலாட்டுங்கிற ஒரு சொத்தை எந்த பிள்ளையும்
வளர்ந்த பிறகு திருமணமாக பிறகு தன்னுடைய குழந்தைக்கு தாலாட்டு பாடுவதற்கு இன்னொரு ஆள் சொல்லி கொடுப்பதே இல்லை. வா 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 வாவோ அரிராரோ சிச்சி சிச்சி கொண்டு தள்ளம்ல தள்ளம்ல செல்லம்ல தூங்கு 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 ஒரு வகையான ஒலி. யாரும் சொல்லி கொடுப்பதில்லை. மடியில் போட்டு தாலாட்டுகின்ற தாலாட்டும் உண்டு, தோளில் மீது தட்டி கொடுக்கின்ற தாலாட்டும் உண்டு, தொட்டிலில் போட்டு ஆட்டுகின்ற தாலாட்டும் உண்டு. இந்த 3 தாலாட்டில் இதமான தாலாட்டு தொப்புள் கொடி உறவாக சொல்லப்படுகிறது, மார்போடு அணைத்து போடுகின்ற தாலாட்டு. ஏன் இடது சைடு போடுறீங்க அப்படின்னா இதய துடிப்பு ஒலியை, உங்களுடைய நாடி துடிப்பு ஒலியை அவன் கருவறையிலிருந்தே கற்றுக்கொண்டவன், கருவறையிலிருந்தே கற்றுக்கொண்டவள். இதய துடிப்பு ஒலியை கற்றுக்கொண்ட குழந்தை உங்களுடைய நாடி துடிப்பை உணர்ந்து என் அம்மா இவள்தான், அவள் மார்பிலே நான் தூங்குகிறேன் என்ற பறைசாற்றலை, உண்மைத்தன்மையை அதை மாற்றி நீங்க போடுங்க. மாற்றி போட்ட உடனே பிள்ளை ஓன அழும். எல்லாத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இதையே நான் சொல்லுகிறேன், இது அறிவியல் பூர்வமான காரணம். எப்படி கோயிலுக்கு செல்லும் போதும் சரி, அல்லது இறைவனை மனதிற்குள் நிகழ்த்தும் போதும் சரி, நிலைநிறுத்தும் போதும் சரி, ஒரு சக்தியே, ஒரு பக்தியே, ஒரு யுக்தியை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களோ, அது எந்த கோயில் தெய்வமாக இருந்தாலும் சரி, அதற்கும் ஒரு காரணம் அறிவியல் பூர்வமாக. அந்த கர்ப்ப கிரகத்தில் அறிவியல் காரணம் இருந்தால் கர்ப்ப பைக்குள் அல்லது கருவறைக்குள் உருவாகின்ற, மலர்கின்ற, துடிக்கின்ற, உங்களுக்கே குதூகலம் தருகின்ற உங்கள் மக்கள் செல்வத்தை உங்கள் கையில் நீங்கள் ஏந்துகின்ற போது உங்களுக்கு கிடைக்கின்ற ஆனந்தத்தை அத்தனையும் நீங்க பாடலாக, தாலாட்டு பாடலாக பாடும்போது உங்களுடைய மனநோய் தீருகிறது. அப்ப தாலாட்டு இதுவரைக்கும் கேட்காதவர்களும், தாலாட்டை பாடாதவர்களும், தாலாட்டினை தன் குழந்தைக்கு தெரிவிக்காத தாய்மார்களுக்கும், உறவுகளுக்கும், சகோதரிகளுக்கும், பெண் பிள்ளைகளுக்கும், மாணவ செல்வங்கள், வருங்கால பெண் பிள்ளைகளுக்கும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு செய்தி. தாலாட்டு பாடலினுடைய செய்தியில் முக்கியமாக ஒன்று, உங்கள் மனநோய் அகலும். நீங்கள் மனைவிங்கிற ஒரு நபருக்கு ஒரு உறவாக மாறுகின்ற போது உங்களுக்கு கடினங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், இடர்கள் இதயத்தோடு இதமாக இதழோரம் சொல்ல முடியாமல் இருக்கும். அந்த இதழோரம் சொல்ல முடியாத துயர்களை, இடர்களை, இன்பங்கள் துறந்த நிலைகளை அத்தனையும் தாலாட்டு என்கிற ஒரு பாடலின் வழியாக தங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பாடும்போது இலைமறை காயாக உங்கள் பிள்ளை உங்களுக்கு மருத்துவனாகிறான். காரணம், மருத்துவனிடம் மட்டுமே நீங்கள் உள்ள குறையை சொல்வீர்கள், உள்ள குறையை உங்கள் குழந்தையின் முன்பு சொல்லுகிறீர்கள். மாமன் மூலம் குறையா, மாமியார் மீது குறையா, கணவன் மீது கொண்ட வெறுப்பா, அல்லது கணவன் மீது கொண்ட காதலா, அல்லது தோழமையினர் கொண்ட நட்பா, அல்லது உறவுக்காரங்கள் செய்த சதியா, விதியா, பழியா, எந்த ஒரு நிலையையும் நீங்கள் உங்கள் குழந்தையிடம் சொல்லுகிறீர்கள் என்றால், தாலாட்டின் வாயிலாக சொல்லுகிறீர்கள் என்றால், மனநோயை தீர்க்கக்கூடிய மகத்துவம், மருத்துவர் உங்கள் குழந்தை. உங்கள் குழந்தையிடம் அவர் எழுந்து வந்து உங்களுக்கு ஆறுதலையோ, மருந்தையோ, மாத்திரையோ, இந்த நேரத்திற்கு 3 டோஸோ இன்ஜெக்ஷனோ போட போறது இல்லை. இருந்த பிறகும் உங்களுடைய மனநோயை தீர்ப்பதற்கு இந்த தாலாட்டு பாடல்கள் பாடப்படுகிறது என்றால், மனதார சொல்லுகிறேன், இன்னும் எனக்கு ஒரு மன வலி நோய் இருக்கிறது. இந்த பாடல்களை இந்த சமூகம் தூக்கி வைத்து கொண்டாட மறுப்பது ஏன்? ஒரு சினிமா பாடல்களுக்கு, ஒரு திரையிசை பாடல்களுக்கு மயக்கம் கொடுத்து அந்த பாடல்களை பாட புத்தகங்களில் வருகின்ற வரிகளாக, அடிகளாக மனனம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த 21ஆம் நூற்றாண்டுகளில் ஒவ்வொரு கல்விக்கூடங்களிலும் தாலாட்டு பாடலினை பாடப்பகுதியாக வைப்பதற்கு தயக்கம் ஏற்படுவது ஏன்? அது கிராமத்தில் இருந்து வந்ததனாலா, அல்லது கிராமத்தான் வளர்ந்துவிடக் கூடாது என்பதாலா? தாலேலோ தாலேலோ என்ற வார்த்தையை நீங்கள் தால் ஏலோ அப்படின்னு நீங்க பாடக்கூடிய பாடல்கள் உங்கள் வகுப்பறைகளில், உங்களுடைய வகுப்பறைகளில் என்று கேட்கிறதோ அன்றுதான் உங்கள் செவிப்பறை உண்மையான கருப்பறையாக மாறும். அப்ப நீங்க உங்களுடைய கர்வத்தை அடக்கின்ற பறையாக உங்களுடைய செவிப்பறை திகழாமல் இருப்பதற்கு காரணம், ஏதேதோ பாடல்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் முழக்கமும் முழங்கியும் கொண்டு இந்த உலகத்தை இறைச்சலாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இசையில்லாத
ஓசை நயமிக்க சந்தனயமிக்க சாந்தத்துடன் பாடுகின்ற நல்லதொரு தாலாட்டு பாடல்கள் வகுப்பறைகளில் பாடப்பட வேண்டும். அது கல்லூரி பாடப்பிரிவாக இருந்தாலும் அல்லது பள்ளிக்கூடங்களில் இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்கு இளம் பிள்ளைகளுக்கு அந்த தாலாட்டு பாடல்களினை மனதார சொல்லிக் கொடுத்தால் அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய மனநோய் கட்டாயம் தீரும். இன்னொன்று மகிழ்ச்சி என்ன தெரியுமா? தன்னுடைய பாடலை குறை சொல்ல முடியாது என்று தெரிந்தால், ஒரு பாடலை பாடும்போது, சினிமா பாடலை பாடும்போது, இந்த பாட்டு அந்த ஒரிஜினல் சிங்கர் பாடினது போல இல்லையே, அந்த மாதிரி நீங்க பாடி இருக்கலாமே, இப்படி வரும். ஆனால் தாலாட்டு பாடலுக்கு மட்டும் ஒரிஜினல் சிங்கர்னு யாருமே கிடையாது. நீங்கள் பாடுகின்ற தாலாட்டுக்கு நீங்களே சோர்சஸ், நீங்கள் பாடுகின்ற தாலாட்டிற்கு நீங்களே வள ஆதாரம், மூல ஆதாரம். அப்படிப்பட்ட இந்த தாலாட்டு பாடல்களுக்கு சுருதி, ராகம், தாளம், நயம், மியூசிக்கு, முவாசிக்கு எதுவுமே கிடையாது. உங்கள் பாட்டில், உங்கள் ஒலியில், உங்கள் தாளில், உங்கள் நாக்கி அசைவில் எந்த குழந்தை தனது செயலை மெய் மறக்கிறதோ, ஒன்று மயங்கலாம் அல்லது தயங்கலாம் அல்லது அழுகையை நிறுத்தலாம் அல்லது ஒரு கணம் உங்கள் இசையை அந்த மழலை செல்வம் கூர்ந்து கவனிக்கலாம். இதை செய்து விட்டாலே அந்த பாடல், அந்த வார்த்தையினுடைய ஜாலம் கிடையாது, இது ஒரு மாயம் கிடையாது. உள்ளதை உள்ளபடியே சொல்வதற்கு ஒரு பாட்டாட்டு சொல்றீங்க. அந்த பாட்டு அந்த குழந்தைக்கு ஒரு வகையான துடிப்பு நிலையை, ஒரு நடிப்பு நிலையிலிருந்து மாறி ஒரு துடிப்பு நிலையை, இதய துடிப்பு நிலையை அதிகரிக்கும் என்று சொன்னால், இந்த தாலாட்டினுடைய மகத்துவத்தை நீங்கள் எல்லோரும் உணர வேண்டும். மொழிகள் கடந்து, தேசம் கடந்து அல்லது பல்வேறு உலக நாடுகளிலும் அந்த நம்மளுடைய நாட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய தாலாட்டு பாடலுக்கு வணக்கமும் மரியாதையும் செலுத்துகிற நாள் விரைவில் மலர வேண்டும். அதற்குரிய வழிவகைகளை நாமே களம் அமைத்து கொடுக்க வேண்டும். காரணம், நம் பிள்ளைகள் நல்ல சிந்தனையுடன் கவிதைகளை படைத்து வருகிறார்கள், நல்ல விதைகளை உருவாக்கி வருகிறார்கள், நல்ல கவி சூழலை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். இவர்களுக்கு தாலாட்டுங்கிற ஒரு விஷயத்தை நாம் கற்றுக் கொடுத்து அவர்களையே தாலாட்டு பாடல் ஒன்றை நீ உள்ளதை எழுதி கொண்டு வா, அதை தாலாட்டாக மாற்றி கொடுக்கக்கூடிய பெருமை மிகு சக்தி ஊடமாக ஆசிரியர் பெருந்தகைகள் ஒவ்வொருவரும் கல்லூரிகளிலும் பாடசாலையாம் பள்ளி கூடங்களிலும் திகழ்தல் வேண்டும். இது ஒரு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியனுடைய வேண்டுகோளாக நீங்கள் ஏற்று நடத்தினாலும் சரி, அல்லது இதை சிறப்பாக ஒரு பாடலிலேயே, தாலாட்டு பாடல்களையே இவ்வளவு செய்திகள், இவ்வளவு ஆழமான நுட்பங்களை ஆராய வேண்டி இருக்கின்ற பொழுது, நாட்டுப்புற பாடல்கள் சொல்லக்கூடிய கொண்டாட்டு பாடல்கள், வண்டிக்காரன் பாட்டு, தெம்மாங்கு பாட்டு, ஒப்பாரி பாட்டு, நீ எத்தனையோ பாடல்கள் வகைகள், தில்லாலங்கடி பாட்டு, இது எல்லாம் நிறைய இருக்குது. அப்போ ஒவ்வொரு பாடல்களையும் பேசுவதனால், ஒவ்வொரு பாடல்களையும் பாடுவதனால், ஒவ்வொரு பாடல்களையும் படிப்பதனால், ஒவ்வொரு பாடல்களையும் மனதார நேசிப்பதனால் நம்முடைய மயக்கமான சூழ்நிலையை மாற்றக்கூடிய அந்த கிராமப்புற தென்றலை பருகுவதற்கு இந்த பொழுதும் அல்ல, எப்பொழுதும் நாம் தயாராக இருக்க வேண்டும். முப்பொழுதும் 3 வேளை உணவருந்துகின்ற நாம் ஒரு வேளையாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று கேட்டால் அது நல்லது. கிராமத்து காற்றுக்கு நோயே வராதுன்னு சொல்வார்கள். கிராமத்து காற்றுக்கே நோய் வராத போது கிராமத்து பாட்டினால் நடக்கும் அற்புதங்கள் ஏராளம். அந்த ஏராளமான அந்த உள்ளடக்கங்களை அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே உள்ளபடியே வாழ்க்கை நலமாகும், வளமாகும், எழிலாகும். ஏன், நம்முடைய எண்ணங்களும் சிறப்பாக மலராகும். இப்படி நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். ஒரு தாலாட்டு பாட்டினை பாடுகின்ற போது குழந்தைக்கும் நிம்மதி கிடைக்கிறது, குழந்தைக்கும் ஏதோ ஒரு வகையான உந்துதல் கிடைக்கிறது. தன் உள்ள குமரலை யாரிடோ ஒருவரிடம் பேசிவிட்டோம் என்கிற ஆறுதலும் அந்த தாலாட்டு பாடலினை பாடக்கூடியவருக்கும் கிடைக்கிறது. ஒரு பாட்டினை பாடுவதால் ஒரு சாரருக்கு மட்டுமே இன்பம் கிடைத்தால் அது திரை இசை பாடல்கள். தாலாட்டு பாடல்கள் மட்டும்தான் பாடுவோருக்கும் பெறுவோருக்கும் இன்பம் கிடைக்கிறது. இன்பம் கிடைக்கின்ற அந்த இரு நபருக்கும் அந்த இன்பம் தூய்க்கின்ற, இல்லைன்னா குழவி மறங்கினும் கிழவதாகும் அப்படின்னு தொல்காப்பி எழுதியிருப்பானா? யோசிங்க,
இல்லாம இருக்கும் இல்லையா? அப்ப ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கிறது. இந்த தாலாட்டு பாடலினை பாடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று நான் பதிவு செய்யவில்லை. தாலாட்டு பாடல் இருக்கக்கூடிய சூட்சமங்களை, நயங்களை, உள்ள குமரல்களை, உங்கள் உள்ளத்தின் எண்ணங்களை பதிவு செய்வதற்காக தாலாட்டு பாடலினை பாடுங்கள், ரசியுங்கள், ருசியுங்கள். குழந்தையை மட்டும் தாலாட்டுவது தாலாட்டு என்று நாம் வைத்துக் கொண்டாலும் ஒரு இறை தாலாட்டு எழுதி பாருங்கள். உள்ளபடியே உங்கள் நட்பை தாலாட்டுடன் எழுதி பாருங்கள். அந்த தாலாட்டு என்கிறது பருவங்கள், 10 பருவங்களில் ஒன்றாக வைத்ததுக்கு பிறகுதான் சிற்றிலக்கியமே ஒன்று மலருச்சு. சிற்றிலக்கியம், அதுவும் பிள்ளைத்தமிழில் அந்த 10 பருவங்களில் தாலாட்டு அப்படிங்கிற ஒரு பருவம் மிக முக்கியமான பருவமாக சொல்லப்படுகிறது. இறைவனை தாலாட்டி அல்லது தனக்கு பிடித்தவர்களை குழந்தையாக நினைத்து தாலாட்டி, இப்படியெல்லாம் தாலாட்டு மலர்வதற்கு அடிப்படை கிராமப்புறத்தில் உருவாகின்ற தென்றல் காற்றாம் தாலாட்டு. இந்த தாலாட்டினை, அடிப்படை தாலாட்டினை உணர்ந்து கொண்டு பெறுகின்ற, வருகின்ற, மலர்கின்ற சூழலில் உங்களுக்கு ஏற்றாற் போல தாலாட்டினை உள்ளத்தின் பதிவுகளாக எழுதுங்கள். எண்ணத்தின் வெடியல்களை அதில் உலவ விடுங்கள். தென்றல் காற்று உங்கள் பாட்டில் வாசம் வீசாவிட்டாலும், தென்றல் காற்று உங்கள் பாட்டில் வாசம் வீசாவிட்டாலும் உள்ளத்தின் தென்றலில் ஒரு குளிர்ச்சி ஏற்படுத்துவதற்காக தாலாட்டினை ரசியுங்கள், ருசியுங்கள். எந்நாளும் எந்நாளும் உங்கள் வசமாக, வாசமாக தாலாட்டு ஒன்றினை அசை போட்டு கொண்டிருங்கள். இந்த அசையும் இலக்கண அசையாக இல்லை, இக்காலத்தின் இசையாக, அசையாக மலரும் என்று சொல்லி தாலாட்டினுடைய பிம்பத்தை, தாலாட்டினுடைய தன்மையை, தாலாட்டினுடைய விதையை, தாலாட்டினுடைய தளிரை, தாலாட்டினுடைய துளிரினை உங்கள் இதயத்தில் இதமாக என்னுடைய இதழோரம் இந்த இசை இல்லாமல் இந்த உரை மூலம் உங்களிடம் வழங்கியிருப்பேன் அல்லது ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தியிருப்பேன் என்று நம்புகிறேன். உரையை கேட்கின்ற அல்லது கேட்டுக்கொண்டிருக்கின்ற அல்லது கேட்க இருக்கின்ற அத்தனை பெருந்தகைகளுக்கும் மீண்டும் ஒரு நல்லதொரு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் வாய்ப்பினை ஏற்படுத்தி இத்தனை உறவுகளை, சொந்தங்களை தாலாட்டின் மூலம் எனக்கு ஒரு ஆராட்டினை ஏற்படுத்தி தந்த பேராசிரியை பெண்மணிக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி உங்களை அத்துணை பேரையும் நேரில் சந்திக்கும் நாளை என் தாலாட்டாக என்னுடைய உறவு பாட்டை நவில இருக்கிறேன். அந்த காலகட்டமும் தொற்று காலம் முடிந்த பிறகு நடக்கும். உங்கள் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நான் வருகை தருவேன் என்ற உத்தரவாதத்தையும் உள்ளபடியே அளித்து சற்றமயம் இந்த காலச்சூழலுக்கு ஏற்றாற்போல் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நாளில் அல்லது உங்கள் நேரலையில் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன். ஆர்கே சார், கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து. சந்திப்போம். இந்த காணொளியை முழுமையாக கண்டு ரசித்த அத்துணை பயனர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு இந்த காணொளியின் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து சிறப்புரையாற்றிய நால்வருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாது இந்த காணொளியை இனிதே ஒருங்கிணைத்த வேல் மற்றும் உயராய்வு அலைவரிசை இயக்குனர் மற்றும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வு துறையின் தலைவர் சே அஜிதா அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு மட்டுமல்ல, இந்த காணொளியின் சிறப்பு தொகுப்பாளினி அமிழ்தனிக்கும் இசைப்பலகை வாசித்திருந்த சிவபிரணவனுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது உங்கள் விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே? பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும்.